سلام அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதுல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் இலா யௌமிddin. ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வ அஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. எல்லா புகழும் ஏக இறைவன் அல்லாஹுக்கே உரித்தாகட்டுமாக. அவனது அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கிற நம் அத்துணை பேர் மீதும் என்றென்றும் நின்றதிலவட்டுமாக. எல்லாமல்ல அல்லாஹு ஜல்ல ஷானு தாலா நம்முடைய இந்த ஒன்றுகூடலை அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒன்றுகூடலாக ஆக்கி அருள் புரிவானாக. இங்கிருந்து நாம் பிரிந்து சென்றதற்கு பின்னால் அவனால் கருணை புரியப்பட்ட மக்களாக நம்மை நமது இல்லங்களை நோக்கி அனுப்பி வைப்பானாக. முதற்கண் நேற்று சொன்னதற்கு இணங்க 7 மணிக்கு சீக்கிரமாக வந்தமைக்கு உங்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அதான் வந்துட்டாங்களே ஜஃபர்லா, நானும் அங்கேருந்து கை காட்டுறேன். ஓகே, ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அஹ்லன் வஸஹ்லன் வ மர்ஹபா. ஆமாம், மர்ஹபத். ஆமாம், மர்ஹபா தான் அவங்களுக்கு. தலைவர்னா மர்ஹபா செய்யணும்ல. தலைவருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமைக்கு கண்ணியம் கொடுத்துருக்காங்க. உண்மையில் இதுவே எனது பாதை என்ற இந்த தொடரில் எனது இந்த பாதையில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த இஸ்லாத்தின் அஸ்திவாரத்தை நான் எப்படி பார்க்கிறேன் என்பதுதான் இன்றைய முதல் பாதி. பின்னர் எனது பாதையில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி என்னுடைய முன்மாதிரியாக இருக்கிறார்கள் என்பதை குறித்து அடுத்த பாதியில் நாம் இன்று பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஸோ ஒரு சுருக்கமான லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது இஸ்லாத்துடைய அடிப்படை அஸ்திவாரம். அதுதானே லா இலாஹ இல்லல்லாஹ்வை குறித்த ஒரு சிறிய விளக்கம்தான் அதை நான் பார்க்கிறோம். பொதுவாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த கலிமாவை சொல்லும்போது, அதுக்கு விளக்கம் சொல்லும்போது தூக்கம் வரும் நிறைய பேருக்கு. இங்கே இல்லை, இங்கே தூக்கம் வராது. இது 7 மணி. பொதுவாக பகல் பொழுதுல எல்லாம் ஏன் சொல்லுங்க பாப்பா, ஏன் தூக்கம் வருதுன்ட்டு? தகராறா? அப்படிலாம் கிடையாது. அது சும்மா தூங்குறவங்க தூங்கிட்டு தானே இருப்பாங்க. இதில் எக்ஸ்ட்ரா தூக்கம் வரும். இல்லை அப்படி. ஆமாம், அது அந்த 10 மணிக்கு காலை 10 மணிக்கு எடுத்தாலும் தூங்குவாங்க. சப்ஜெக்ட் அப்படி. ஆமாம், எல்லா இஸ்லாமே பொதுவாக ஷைத்தானுக்கு பிடிக்காது தானே. அதாவது அம்மா குழந்தையாக நம்ம இருக்கிற போது தொட்டிலில் போட்டு நம்மளை தாளாட்டும் போது அம்மாவை தாலா லா இலாஹா இல்லல்லாஹ் என்று தான் தாளாடி. இப்போ தாளாட்டுறாங்களான்னு தெரியல எனக்கு. பல்டே இப்போ இருக்கா முஸ்லீம் என்னென்னா இங்கே பாருங்கள் லல்லபி. அப்போ அந்த லல்லபி லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி தாளாட்டுகிற போது நம்முடைய மனதில் அம்மா என்ன சொல்கிறாங்க? லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்கிறேன், இல்லை என்ன செய், தூங்கு என்ற அந்த நம்மளை சொல்கிறாங்க. அப்போ நமக்கு என்ன, அந்த சிறு வயதிலே நமக்கு என்ன மனதில் வருது அப்படின்னா, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லலாம், என்ன செய்யணும், தூங்கணும். அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு விளக்கம் சொல்ல தொடங்கும் போது தூங்கிடுறாங்க நிறைய பேர். அதனால் அந்த மாதிரி லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு தூக்கம், லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது உண்மையில் தூக்கம் தரும் வார்த்தைகள் அல்ல, அது ஊக்கம் தரக்கூடிய வார்த்தைகள். இவங்க சொல்லுவாங்க, என்ன சொன்னாங்க, நேற்று சொன்னாங்களே, டைமிங் என்னமோ சொன்னாங்க, ரைம்ஸா என்னவோ ரைமிங். அதே மாதிரி லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையில் என்ற சொற்றொடரில் 4 வார்த்தைகள் இருக்குது. ஒன்று லா, அப்புறம் இலா, இல்லா, அல்லாஹ். பெரும்பாலும் எல்லாருக்கும் இந்த மீனிங் தெரியும். லா என்றால் இல்லை, இலாஹ் என்றால் வணக்கத்திற்குரிய இறைவன், இல்லானா தவிர, அல்லானா அல்லாஹ். இதில் நம்ம லாவையும் பார்க்குறதில்ல, இல்லாவையும் பார்க்க போகிறதில்ல, அல்லாஹ்வை குறித்தும் இலாஹ் என்ற வார்த்தை குறித்து மட்டும் கொஞ்சம் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இப்போ இலாஹ் என்றால் வணக்கத்திற்குரிய இறைவன்.
பொதுவாக லா இலாஹ இல்லல்லாஹ்க்கு என்ன மீனிங் சொல்லுவானா, வணக்க தெரியுமா தமிழில் என்ன சொல்ல, வணக்கத்துக்குரிய இறைவன் அல்லது நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு இல்லை. கரெக்ட் தான். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இலாஹ் என்றால் வணக்கத்துக்குரியவன். அப்போ என்ன அர்த்தம்? வணக்கத்துக்குரியவன் என்று சொன்னால் நம்மிடம் நாம வணங்கக்கூடியவர், நம்மிடமிருந்து ஏற்படக்கூடிய எல்லா செயல்களும் வணக்கமாக இருக்க வேண்டும். அல்லாஹு தாலா சொல்கிறான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர படைக்கவில்லை. மீண்டும் இந்த தவிர என்ற அந்த வார்த்தையை சேர்த்த அந்த குர்ஆன் வசனத்தினுடைய பொருளை நீங்கள் யோசித்து பாருங்கள். என்னை வணங்குவதற்காகவே தவிர படைக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்? எதுக்கு மட்டும் படைச்சிருக்கிறான்? அப்போ 24/7 என்ன செய்யணும்? அவனை வணங்கிட்டு இருக்கணும். இப்போ இஸ் இட் பாசிபிள்? நோ, கரெக்ட், பாசிபிள் இல்லை தான். ஆனால் அப்போ அல்லாஹ்வுடைய வசனம் பொய்யா? இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் என்ன வணங்குறதுக்கு தான் வேறு எதுக்கும் படைக்கல. அப்போ நீங்கள் சாப்பிடக்கூடாது, தூங்கக்கூடாது, பிஸ்னஸ் பண்ணக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது, வெளியில் போகக்கூடாது, வணங்கிட்டே இருக்கணும். அப்போது இதில் நாம் அப்போது முஸ்லீமுடைய வேலையே வணக்கம், ஒரு மனிதனுடைய வேலையே வணக்கமாகத்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை இந்த வசனம் தருகிறது. அவ்வாறென்றால் ஒரு முஸ்லீம் 2 முடிவுக்கு வர முடியும் இந்த வசனத்தின் அடிப்படையில். என்ன? ஒன்று, சாத்தியம் இல்லை. சரிதானா? 24/7 ஆனால் கதை சொன்ன மாதிரி கிடையாது, சாத்தியமே இல்லை. நோ. அல்லது எவ்வாறு வணங்குவது என்று கேட்கலாம். வணங்குறதுக்கு தானே படைச்சிருக்கிற, எப்படி வணங்குறது அதை சொல்லித்தா. அப்போ இதுதான் பொருத்தமாக இருக்கும். எப்படி வணங்க வேண்டும் என்று நாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வணங்குறதுக்கு தான் படைச்சிருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறான். எனவே அல்லாஹுடைய அப்போ என்ன அப்படின்னா அல்லாஹும் ரசூலும் எதையெல்லாம் இபாதத் என்று சொல்லி இருக்கிறார்களோ அதையெல்லாம் நாம் செய்ய வேண்டும். அதுவெல்லாம் வணக்கம். அப்போ இப்போ இந்த இடத்துல வணக்கம் என்றால் என்ன என்று பார்க்க. அப்போ என்ன வணக்கம்? வணங்குறதுக்கு தானே படைச்சிருக்கான். எது வணக்கம்? வணக்கத்தை இஸ்லாம் 3 பகுதிகளாக பிரிக்கும். இது நல்ல தெளிவாக நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். வணக்கத்தை இஸ்லாம் 3 பகுதிகளாக பிரித்திருது. ஒன்று துஆ, பிரார்த்தனை. எல்லா பிரார்த்தனையும் என்னதான்? வணக்கம்தான். எல்லா பிரார்த்தனையும் வணக்கம்தான். 2வது வழிபாடுகள். எல்லா வழிபாடுகளும் என்னதான்? வணக்கம்தான். 3வது இறை சட்டங்களுக்கு கட்டுப்படுதல். அல்லாஹ்வுடைய தூதருடைய சட்டங்களுக்கு கட்டுப்படுது. இதுவும் என்னதான்? இப்போ வணக்கம் என்றால் 3 என்னெல்லாம்? ஒன்று துஆ, இன்னொன்று தொழுகை இல்லை, வழிபாடுகள், தொழுகை, நோன்பு, ஜகாத், இதெல்லாம் வழிபாடுகள். 3வது இறை சட்டங்களுக்கு கட்டுப்படுதல். அப்போ இதில் இந்த 3ம் தான் வணக்கம். இதில் நமக்கு நல்லா தெரியும். ஒன்று துஆ. துஆ பார்த்து ஒரு சின்ன விளக்கம் பார்த்துக்கலாம். துஆவுக்கு இஸ்லாத்தில் எவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது உங்களுக்கு தெரியும். துஆவை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், அத்துஆஉ முஹுல் இபாதா. துஆ தான் வணக்கம், பிரார்த்தனை தான் இபாதத், வணக்கத்துடைய மூளை கரு என்று சொன்னார். மூளைன்னு சொன்னாங்க. இன்னொரு இடத்துல சொன்னாங்க, துஆ ஹுவல் இபாதா, துஆ தான் வணக்கம் என்று சொன்னார். அப்போ துஆ தொழுகை நோன்பை குறித்து கூட இவ்வளவு தூரம் வலியுறுத்தி பேசவில்லை பெருமானது. தொழுகை தான் வணக்கம், நோன்பு தான் வணக்கம் என்றெல்லாம் எங்கேயும் சொல்லலை. ஆனால் துஆவை குறித்து சொல்லும்போது துஆ தான் வணக்கம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். துஆன்னா இந்த வேர்டுக்கு மீனிங் என்ன யாருக்கா தெரியுமா? என்ன சொல்லுங்க. துஆ என்ற அந்த வார்த்தைக்கு இங்கிலீஷோ தமிழோ ஏதாவது சொல்லுங்க. துஆ என்ற அந்த வார்த்தைக்கு மீனிங் என்ன? சப்ளிகேஷன்ஸ். அது டிரான்ஸ்லேஷன், பிரார்த்தனை. அதாவது பிரார்த்தனை கரெக்ட், கேட்குதல். அது துஆல இன்னொன்று அழைக்குதல். கூப்பிடுறது, யா அல்லாஹ் என்று நாம அழைக்க. அப்போது கேட்குதல் என்றால் என்ன? கேட்குதல் என்றால் நம்ம கெஞ்சுறதுன்னு சொல்லுவாங்கள்ல, கெஞ்சுறது, முறையிடுறது, மன்னிப்பு கேட்குறது, உதவி கேட்குறது, பிழை பொறுக்க தேடுறது, எல்லாமே அதில் துஆல அடங்கும். அப்போ துஆவுக்கு ஏன் இந்த முக்கியத்துவம் இஸ்லாம் கொடுக்குது? அப்படின்னா துஆ வணக்கத்தை திரும்ப மறந்துடக்கூடாது. வணக்கம் எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். அதில் ஒன்று துஆ, இன்னொன்று வழிபாடுகள், 3வது இறை சட்டங்களுக்கு கட்டுப்படுதல். இப்போ துஆவை குறித்து மட்டும் நாம் பார்க்குறோம்.
அப்போ ஏன் இந்த துஆவுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் இஸ்லாம் கொடுக்குது அப்படின்னா, எல்லா நேரத்திலும் கேட்க முடியுமான ஒரே வணக்கம் எது தான் சொல்லுங்க பாப்பா? துஆ தான். எல்லா நேரத்திலும்னா என்ன? நீங்கள் இந்த துஆ சப்ளிகேஷன் இந்த கிளாஸில் சொல்லி கொடுத்துருவீங்க எங்கள் யங்ஸ்டர்ஸுக்கு. அதெல்லாம் இருக்குல்ல, ட்ரெஸ்ஸு போடும்போது, இது கண்ணாடி பார்க்குற போது, பாத்ரூம் போகும்போது, பாத்ரூம் விட்டு வெளியே வரும்போது, பஸ்ஸில் பயணம் செய்யும்போது, துவாக்களெல்லாம் நம்ம சின்ன சின்ன துவாக்கள் தான். இதை அப்படி இந்த நம்முடைய அன்றாட செயல்களினூடாக அப்படியே டெய்லி ரொட்டீன் லைஃபாக இது வந்துடணும். இதுக்குண்டு நம்ம ஒரு இடத்துல நின்று இல்லை, நம்ம வீட்டை விட்டு வெளியே வர்றோமா பிஸ்மில்லாஹி, அந்த அதுதான் சாப்பிட உட்காந்துருக்குமா பிஸ்மில்லா, அது அனிச்சையாக ஆட்டோமேட்டிக்காக வரணும். அதுபடி பழக்கம். இதுக்கண்டு சில சமயம் நினைப்போம் இதெல்லாம் துவா போயிட்டு இருந்தால் பெரிய முல்லாவாக இருக்கணுமோ, சூஃபி சத்தமோ, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எனவே துவா பாத்ரூம் போகும்போது, ஆடை அணியும் போது, கண்ணாடி பார்க்கிற போது, சாப்பிடும்போது, தூங்கும்போது, தூக்கத்துக்கு போது துவா, இதெல்லாம் குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுக்க ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்போ கவலை, மகிழ்ச்சி எல்லாத்துக்கும் துவா இருக்குது தெரியுமில்ல. கவலை நேரத்தில், கண்ணாடி பார்க்கும்போது, மழை வரும்போது, இடி இடிக்கிற போது, எல்லா நேரத்திலும். அப்போ இதில் என்னென்னா, நான் எங்கள் உஸ்தாத் அடிக்கடி, எங்கள் உஸ்தாதுடைய கருத்துக்களை சொல்வதில் பெரும் மகிழ்ச்சி தான் அடைக்கிறோம். எங்கள் உஸ்தாது அடிக்கடி சொல்லுவாங்க, நீ ஒரு செயலை துவாவோடு தொடங்கி பெரும்பாலும் துவாவோடு முடிக்கிற போது அந்த செயல் ஒரு வணக்கமாக மாறுகிறதுன்னு சொல்லுவார். இந்த செயலே ஒரு வணக்கமாக மாறுது. இப்போ உதாரணமாக சாப்பிடும்போது பிஸ்மில்லாஹி வலா பரக்கத்தில்லா, சாப்பிட்றோம், சாப்பிட்டு முடித்த போது அல்ஹம்துலில்லாஹ். இது ஒரு முஸ்லீம் அல்லது துவா தெரிந்தவர் இதை செய்துவிட்டு சாப்பிடுகிறார். இன்னொரு முஸ்லீம் வச்சுங்க, அவர் சொல்லவும் இல்லை, ஒன்றும் செய்யலை, அவரும் சாப்பிடுகிறார். ரெண்டு பேரோட வயிறும் என்னவாகும்? நிறைஞ்சிரும். ஆனால் துவா ஓதி சாப்பிட தொடங்கி துவா ஓதி முடித்தவர் ஒரு வணக்கத்தில் ஈடுபடுகிறார். அவர் என்ன செய்கிறார்? அவர் ஒன்றும் இல்லை, ஒரு செயலை செய்தார். பாருங்கள், ஒரு ட்ரெஸ்ஸை நம்ம போடுறோம், அப்போது அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி கசானி இந்த ஒரு துவா இருக்குது. தெரிஞ்சா இந்த ஆடை எனக்கு தந்த இறைவா, என்னுடைய அவுரத்துக்களை எல்லாம் மறைச்சி உனக்கே எல்லா போடும், அது ஒரு நம்ம வணக்கமாக மாறு. கண்ணாடி பார்க்குறோம், என்னுடைய உருவத்தை அழகாக்கி அல்லாஹும்ம ஹஸ்ஸின் ஹுல்கி கமா ஹஸ்ஸன்த ஹல்கி, ஒரு வணக்கத்தில் நாம் ஈடுபடுகிறோம். அது ரொம்ப முக்கியம். ஒரு மூமின் எப்போதுமே புத்திசாலியாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. குறைந்த செயலினூடாக நிறைய கூலிகளை எதிர்பார்க்கணும். இந்த பள்ளிவாசலுக்கு நம்ம வர்றோம், பள்ளிவாசலில் தான் தங்குறோம், என்ன சொல்லிட்டு வருவீங்க? அல்லாஹும்ம அஃப்தஹ்லி அபுவாப ரஹ்மத்திக்க என்று சொல்வதனூடாக இந்த பள்ளியில் நான் இருக்கிற நேரத்தில் யாத்திகாஃபை நியத்து செய்கிறேன். அது நீங்கள் போகும்போது ½ அன் ஹவராக இருந்தால் என்ன, அப்போ நிறைய நன்மை கிடைக்குது ஒரு நியத்தினூடாக. அப்போ இதுதான் என்னென்னா, எதுக்கு இந்த துவாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எல்லா நேரத்திலும் இப்படி கற்றுத்தந்தாங்கன்னா, ஒரு முஸ்லீம் எப்போதும் அல்லாஹோடு தொடர்பில் இருக்கணும். இப்போ தொடர்பில் இருக்க வேண்டும் என்று சொல்லும்போது சில சமயம் நாம் என்ன நினைக்கிறோம், இவர் என்ன சூஃபிசமாக மாற சொல்கிறாரோ? அது கிடையாது. சூஃபிசமாக மாற வேண்டிய தேவையில்லை. நீங்கள் அப்படி எப்போதும் குல்லா போட்டு கொண்டிருக்க வேண்டும், தொப்பி போட்டிருக்கணும், அல்லது பெரும்பாலும் அரபி ட்ரெஸ்ஸில் தான், அப்படி கிடையாது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள். ரசூலுல்லாஹ் பிறையை பார்த்தா கூட துவா ஓதுவாங்க. ஆமாம், ஹிலால் ருஷ்தின் வ கைர் ரப்பி வ ரப்புக் அல்லான்னு சொல்லுவாங்களாம். பிறையே நேர்வழியின் பிறை நீ, நன்மையின் பிறை நீன்னு சொல்லிட்டு பிறையிட்ட பேசுவாங்க. உன் இறைவனும் என் இறைவனும் ஒருவன் தான். அது ஏன் அப்படி சொல்கிறாங்க? உன் இறைவனும் என் இறைவனும் ஒருவன் தான் அப்படின்னு ஏன் சொன்னாங்க? உன்னை சிலர் வணங்குகிறார்கள், ஆனால் நீ ஒரு கிரியேஷன், உனக்கு ஒரு இறைவன் இருக்கிறான், அதே இறைவன் தான் என்னுடைய இறைவன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த துஆவினூடாக. ஸோ இங்கே நாம் சொல்ல வருது என்னென்னா, துஆ என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அதாவது என்னென்னா, அடியானையும் அல்லாஹ்வையும் எப்போதும் கீப் இன் டச் வித் அல்லாஹோடு தொடர்பில் இருக்க வைப்பது தான் துஆ என்று சொல்லுவது. அப்போது இது இந்த தொடர்பு இல்லாவிட்டால் செயல்களெல்லாம் ஒரு சடங்காக இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செருப்பின் வார அருந்தாலும் என்ன சொல்லுவாங்களாம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அல்லாஹ்விடத்தில் முறையிடுகிறேன் என்று சொல்லுவாங்களாம். இது நீங்கள் கொஞ்சம் யோசிச்சா, செருப்பு வார இருந்தால் செருப்பு தைக்கிறோன்ற தானே போகணும். ஏன் அல்லாஹ்ட்ட முறையிடுறாங்க, என் செருப்பு அறுந்து விட்டது என்று? ஆக்சுவலி சொல்ல போனால் ரசூலுல்லாஹ் வெளியே போகும்போதெல்லாம் அப்போ சொல்லுவாங்களாம். என்னோடய உஸ்தாத் சொல்லிக்கிறாங்க, நான் வெளியே போகும்போது அல்லாஹ்ட்ட சொல்லுவேன்டா நான் வெளியே போகிறேன் அப்படின்னு அவர் அது ஓவராக இருக்கும். நான் சூப்பர் மார்க்கெட்டு போகிறேன் என்று அல்லாஹ்விடத்தில் அவர் சொல்வதாக சொல்லுவார். சில போது நீ யோசித்து பார்த்தா என்ன இல்லை, என்ன பிரச்சனை இருக்குது?
நீங்கள் வெளியே போகும்போது இல்லாட்டி அல்லாவோட அந்த நினைப்பு இல்லாட்டி வேறு ஏதாவது நினைப்பில் போவீங்க, மொபைல் தட்டிட்டு போவீங்க. இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, அல்லாட்ட சொல்லிட்டு அல்லா யா அல்லா சூப்பர் மார்க்கெட் பண்ண பார்த்துக்கோ யா அல்லா முடிஞ்சு போச்சு. அப்போ அல்லாவோட ஒரு டச் வருது. அப்போ அதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 வருட காலத்தில் பெரும் பெரும் புரட்சிகளை செய்த ரசூலுல்லாஹ் செருப்பின் வார இருந்தால் யார்கிட்ட சொல்கிறாங்க, அல்லாட்ட. அது டச் அப்படி தானே. அப்போ நீங்காத இறை தொடர்பு துவா என்பது. துவாவுக்கு ஒலு தேவையில்லை, நீங்கள் கிபிலாவை பார்த்து தான் இருக்கணும் தேவையில்லை. ஒரு பெண்கள் சமைக்கிற போது கூட துவாக்கள் செய்யலாம், திக்ருகள் செய்யலாம் இல்லையா? துணி துவைக்கிற போது செய்யலாம், சமைக்கிற போது செய்யலாம், காய்கறி வெட்டுற போது செய்யலாம். நாம் பயணத்துக்கு போகும்போது கூட பயணத்தில் செய்யலாம், பஸ்ஸில் ட்ரெயினில் இருக்கிற போது ஃப்ளைட்டில் இருக்கிற போது செய்யலாம்னு சொல்கிறேன். அது துவா அவ்வளவு தூரம் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனென்று சொன்னால் துவா என்னவாகுது என்று சொன்னால் ஒரு குழந்தைக்கு தாயுடன் இருக்கக்கூடிய அந்த உறவை போன்றது. அது புரியுதா? ஒரு குழந்தை, சின்ன குழந்தைக்கு தாயோடு இருக்கக்கூடிய உறவை போன்றது துவா. இப்போ உதாரணமாக ஒரு சின்ன குழந்தைய அப்போ தான் பேசுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தைய தாய் அடித்தா, அம்மா அடித்தா அந்த குழந்தை எப்படி ஆளும்? அம்மான்னு தான் ஆளும். கரெக்ட், மாஷா அல்லா. அடித்தது யார்? அம்மா அடித்தாலும் அந்த குழந்தை எப்படி தான் ஆளும்? அம்மான்னு தான் ஆளும். என்ன ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? உண்மை. ஆமாம், அம்மான்னு தான் ஆளும். பார்த்துருக்கோம். இந்த இடையில ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கருணை கொலைன்னு சொல்லுவாங்க. கருணை கொலை தெரியுமா? எப்படி சொல்றது? லவ். அதுக்காக வேண்டி ஒரு பெண் உயர் ஜாதி பெண் என்னமோ ஒரு சின்ன கீழ் ஜாதி பையனை லவ் பண்ணிட்டாங்க. ஆணவ கொலை அதுக்கு பேர். அதுக்கு நான் கருணை கொலைன்னு சொல்லிட்டேனோ, ஆணவ கொலை, சாரி. ஆமாம், ஆணவ கொலை. பெட்ரோல் ஊற்றி அம்மா எரிச்சிட்டாங்க. பெட்ரோலை ஊற்றி நான் லவ் பண்ணுவியா அப்படி ஹாஸ்பிட்டலில் அந்த புள்ள கிடக்குது. அந்த புள்ள எப்படி அம்மா அம்மா அம்மான்னு தான் பண்ணிக்கிட்டு இருந்தது. அதை பார்த்தபோது எங்களுக்கு என்னடா இது, பெட்ரோல் ஊற்றுனதே அந்த அம்மா. அப்போ போய் நீ அங்கேயே அம்மா அம்மான்னு சொல்லுது. அப்போ அது தொடர்பு, அந்த தொடர்பு. இப்போ கீழே ஒரு புள்ள கீழே விழுதுன்னு வச்சுக்கோங்க, யாரும் பார்க்காட்டி அழாது. குழந்தைகளுடைய அந்த நேச்சர் அப்படித்தானே. யாரும் பார்க்காட்டி எழுதி பார்க்கும் ஒருத்தர் இல்லை எழுதி போயிட்டுருக்கும். யாராவது பார்த்துட்டா அவ்வளோதான். அம்மா அதில் ஸ்பெஷலாக பார்த்துட்டா அம்மான்னு தான் ஆளும். அப்போ அதுதான் இயற்கை நேச்சர். ஆனால் இங்கே இருக்கிற வேறுபாடு, ஒரு குழந்தைக்கும் அம்மாவுக்கும் இருக்கிற அந்த தொடர்பு என்று முழுமையாக சொல்ல முடியாது. ஏனென்றால் குழந்தை வளர வளர, நல்லா கவனிச்சிங்க, குழந்தை வளர வளர அம்மாவுடைய தேவை குழந்தைக்கு குறையும். சரிதானா? இப்போ நமக்கு அம்மாவோட தேவை அவ்வளோ இல்லை. அம்மா நம்முடைய புனிதமானவர்கள், அது வேறு விஷயம், நமக்கு கண்ணியமானவர்கள். ஆனால் மனிதன் வளர வளர அல்லாஹுடைய தேவை அவனுக்கு அதிகரிக்கும். நான் உங்கள்கிட்ட ஒரு 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 சும்மா ஒரு ஜஸ்ட் ஃபன்னுக்காக ஒரு கேள்வி கேட்குறேன். ரவுடியை நம்ம பார்த்து பயப்படுறோமா இல்லை? ரவுடியை பார்த்து பயப்படுற ரவுடினா புரியுதா? மோசமானவன்னு வச்சுக்கோங்களேன், கேங்ஸ்டர். ஓகே, அவனை பார்த்து நம்ம வில்லன், ஒரு வில்லனை பார்த்து நம்ம பயப்படுவோம். பயப்பட்டால் என்ன செய்வோம் சொல்லுங்க பார்ப்போம்? அவனோட ஒதுங்கிடும். கரெக்டு. அல்லாவே நம்ம பயப்படுறோம். இது ரெண்டுக்கும் என்ன வேறுபாடு? வாட்ஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த கேங்ஸ்டர் நம்ம பயப்படுறதுக்கும் அல்லா ரெண்டுக்கும்? மாஷா அல்லாஹ். ரவுடியை பயந்தால் ரவுடியை விட்டு விலகுவோம், அல்லாஹுவை பயந்தால் அல்லாஹ்வை நெருங்குவோம். அதுதான், நெருக்கத்தானே செய்யணும். அப்போ அந்த நெருக்கத்தை ஏற்படுத்தி வைப்பது தான் துவா. அப்போ இந்த துவாக்கள் எல்லாம் வணக்கம் தான். இப்போ நம்ம எதை கேட்டாலும் அல்லாஹ்விடத்தில் தான் நம்ம கேட்கணும். ஃபலா ததுஉ மா அல்லாஹி இலாஹன் அஹதா. அல்லாஹு தஆலா சொல்கிறான் சூரத்து ஷுராவில், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நீங்கள் அழைக்காதீர்கள் என்று சொல்கிறான். இன்னொரு இடத்துல சூரத்துல் ஜின்னில் அல்லாஹு தஆலா சொல்கிறான் ஃபலா ததுஉ மா அல்லாஹி அஹதா, அல்லாஹ்வை தவிர வேறு யாரிடத்திலும் துவா நீங்கள் கேட்காதீர்கள். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் நேற்றைய கூட சொன்னேன், சஹாபாக்கள் நபித்தோழர்கள் தங்களுடைய பிரச்சனைகளை யாரிடத்திலும் சொல்ல மாட்டாங்களாம். எந்த சஹாபிக்கு என்ன பிரச்சனை இருந்தது என்று யாருக்கும் தெரியாது என்று சொல்லி. ஏன் தெரியாது சொல்லுங்கள் பாப்போம்? அவங்க தங்கள் பிரச்சனை யார்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க? யார்கிட்ட மட்டும்தான். கரெக்ட், அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் சொல்லியிருக்கிறார்கள். ஸோ இப்போ நீங்கள் அல்லாஹ்விடத்தில் தான் எதையும் கேட்பதாக இருந்தால் கேட்க வேண்டும் அப்படின்னா, அப்போ மனிதரிடத்தில் கேட்கக்கூடாதா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருதில்ல. இப்போ வைக்கிறாங்கல்ல, அப்படின்னா மனிதரிடத்தில் கேட்கக்கூடாதா? கேட்கலாமா கேட்கக்கூடாதா? எதையாவது மனிதரிடத்தில் கேட்கலாம்னு. அப்போ என்ன அதுக்கு என்ன டெஃபனிஷன்? அது என்ன, எப்படி விளக்கம் சொல்கிறது? ஈஸி, சிம்பிள். மனித சக்திக்கு உட்பட்டதாக இருந்தால் மனிதரிடத்தில் என்ன செய்யலாம்? கேட்கலாம். மனித சக்திக்கு அப்பாற்பட்டதாக இருந்தால் மனிதரிடத்தில் என்ன செய்யக்கூடாது? கேட்கக்கூடாது.
புரிஞ்சா பிரதர்? ஈஸி, ஓகே, சிம்பிள். நோய் வந்தால் என்ன செய்யணும்? ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஆனால் யார்கிட்ட போகக்கூடாது? மந்திரவாதிகிட்ட போகக்கூடாது, சூனியக்கார்கிட்ட போகக்கூடாது. சரிதானா இல்லையா? அதே மாதிரி தான் இப்போ கடன் வாங்கலாம், அவசியம் வருது, கடன் வாங்க வேண்டிய தேவை வருது, கடன் வாங்கலாம். ஆனால் நீங்கள் தான் என்னோட எல்லா பிரச்சனைகளும் தீர்த்து வச்சுட்டீங்கன்னு சொல்லிட்டு அவங்க காலில் போய் என்ன செஞ்சிடக்கூடாது, விடக்கூடாது. அப்போ அந்த உதவிகள் இருக்கிறது. அப்போ மனித சக்திக்கு அப்பாற்பட்டதாக என்றால் மனிதரிடத்தில் கேட்கக்கூடாது. நமக்கு தெரியும் மனித சக்திக்கு உட்பட்டதா இல்லையா என்று. இப்போ உதாரணமாக நான் சொல்கிறேன், குழந்தை பிறக்காது, ஒரு பெண்ணுக்கு குழந்தையே பிறக்காதுன்னு சொல்லி டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டார். அது எக்ஸ்பீரியன்ஸ்டு டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கிங்க. இப்போ அந்த பெண் என்ன செய்வா? அவர் சொல்லிட்டா உனக்கு இட்ஸ் இம்பாசிபிள் உங்களுக்கு. இப்போ இங்கே மனித சக்தி செயலிட்டு போகிறது. இப்போ இந்த பெண் என்ன செய்ய வேண்டும்? அல்லது பெண் வீட்டார் என்ன செய்வாங்க? அல்லாட தான் போகணும். எங்கே போகக்கூடாது? அவுலியாட்ட போகக்கூடாது. நீங்கள் அப்படித்தானே செய்கிறாங்க. அப்போ இந்த துவா என்பது இங்கே வேற மாதிரி போயிடுது இல்லையா? அப்போ இங்கே மனித சக்தி செயல்பட்டு போகிறது. அப்போ சூனியம், அவுலியா அப்படி போனால் அல்லாஹுவை விடுத்து அவர்களை வணங்குவதாக மாறிவிடும். ஏன்னா துவாங்கிறது என்னதுதான்? வணக்கம். அப்போ துவா நம்ம திரும்பவும் மூணு என்று சொன்னோம். 3 தானே? வணக்கம் என்பது 3ன்னு சொன்னோம். சாரி, துவான்னு சொல்லிட்டேன். 1 துவா, இன்னொன்று வழிபாடு, 3வது இறை சட்டங்களுக்கு கட்டுப்படுதல். இப்போ துவா ஒரு முடிஞ்சிச்சா? இப்போ வழிபாடில் நமக்கு தெரிஞ்ச வழிபாடு என்று சொன்னால் என்ன? தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜு, நேர்ச்சை, இதெல்லாம் வழிபாடுகள் தான். பலியிடுதல், குர்பானி, பலியிடுதல் தானே சொல்கிறோம், குர்பானி எல்லாம். அப்போ இதில் ஹஜ்ஜில் நாங்கள் கரெக்டாக பார்த்தா தெரியும். இந்த வழிபாடுகளை பொறுத்தவரை ஏன், எதற்கு, எதற்கு என்று வாட் இதெல்லாம் அந்த கேள்வி விடை கிடைக்காது. வழிபாடுகளில் விடை தேட முடியாது. வழிபாடுகளில் விடை தேட முடியாதுன்னா ஏன் 5 வேளை தொழணும் சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன் ஒரு நாள் 5 டைம்ஸ் ப்ரேயர்? அவ்வளோதான். ஏன் அப்படி கேட்கக்கூடாதுங்க. ஆமன்னா சல்லம்னா சமியனா அத்தான். இப்போ இங்கே ஏன் எதற்குன்னு கேட்க முடியாது. அப்போ அப்படியே நம்ம கட்டுப்படுறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சுபுகில் ரொம்ப நேரம் இருக்கும். மக்ரிபில் சுபுல 2 ரக்காத் ஏன் தெரியாது. ஓகே, சில விளக்கங்களை சொல்லலாம். அப்போ இதில் ஏன் எதற்கு என்று வழிபாடுகளில் கேள்வி வைக்க முடியாது. அப்படியே சொன்னாங்க. பெண்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரமலானுடைய பொதுவாக பெண்களுக்கு விடுபட்ட தொழுகைகளை அவர்கள் கலா செய்ய வேண்டிய தேவையில்லை. ஆனால் நோம்ப ஏன் தெரியாது. அது நீங்கள் பாருங்கள், ஒது முறிந்து கட் பண்ணிடுங்க. அப்புறம் இதை ஒது முறிஞ்சிட்டுனா ஒது முறிந்த இடம் வேறு. ஆனால் நம்மளை ஒது செய்ய வேறு பகுதிகள் தான் நம்ம கழுவுறோம். ஏன் தெரியாது. அப்போ ஏன் எதற்கு நான் சொல்கிறது புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இல்லையா? அப்போ இந்த வழிபாடு என்பது ஏன் எதற்கு என்று இங்கே இந்த கேள்விக்கு விடை சொல்ல முடியாது. சில வழிபாடுகள் எப்படி அப்படின்னா இடம் தொடர்பான வழிபாடுகளும் இருக்கிறது. இடம் தொடர்பான ஹோலி பிளேசஸ், சில இடங்களில் புனிதமான இடங்களுக்கு நம்ம போனீங்கன்னா பரக்கத்து அல்லது நம்மை அறியாமலே எதையாவது செய்திடும். அப்படிலாம் செய்யக்கூடாது வழிபாடுகளில். அப்போ கிரியைகள் வழிபாடுகளை முக்கியமாக அப்போ அதுக்கான டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, ஒன்று அல்லாஹு தாலா சொல்லியிருக்க வேண்டும். வழிபாடுடைய முக்கியமான கண்டிஷனே அப்படி தான். எது வணக்கம்? 2 கண்டிஷன் இருக்குது எது வணக்கம் என்பதுக்கு. 1 அல்லாஹு தாலாவுடைய உத்தரவு வந்திருக்கணும். 2 அதை அல்லாஹுடைய தூதர் செய்திருக்கணும். இதுதான் வணக்கம். புரிஞ்சா? வணக்கம் என்று நீங்களா எதையாவது கற்பனை செய்யக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லுகிறது. இதுதான் எனது பாதை. வணக்கத்திற்கான டெஃபினிஷன் என்ன? அப்போ 1 அல்லாஹுடைய உத்தரவு வந்திருக்கணும். 2வது அல்லாஹுடைய தூதர் செய்திருக்கணும். அப்போ நாமளாக எதையாவது செய்திருக்கக்கூடாது. புதிதாக வணக்கத்தை அறிமுகம் செய்வதற்கு அனுமதி இருக்கா யாருக்காவது? புதிதாக நீ கண்டுபிடிக்கலாம், சயின்ஸு கண்டுபிடிக்கலாம், விஞ்ஞானத்தை கண்டுபிடிக்கலாம், அது கண்டுபிடிக்கலாம், எதை வேணாலும் கண்டுபிடிங்க. புதிதாக வணக்கத்தை இன்ட்ரடியூஷன் பண்ணுறதுக்கு அனுமதி இருக்கா? ஆனால் இன்றைக்கி எத்தனை உலமாக்கள் இன்ட்ரடியூஷன் பண்ணுறாங்க. நான் மலேசியா போயிருந்த போது ஷேக் அவங்க வந்திருந்தாங்க. அங்கே ஒரு ஆள் பெட்டியில் இந்த கருப்பு கயிறு, அரையானை கயிறுன்னு சொல்லுவாங்கள்ல, அதில் இந்த முடிச்சு இந்த தாயத்தில் அது முடிச்சா போட்டு வச்சுருக்குறாங்க. அது என்னன்னு கேட்டேன்.
ஒரு யாசின் யாராக ஓத சொன்னால் அங்கே ஓதி அந்த அந்த முடிச்சு போட்டு ஊதி வச்சுருக்காங்களாம். அப்போ இங்கே யாராவது ஒரு ஆள் ஏசியும் ஓத சொன்னான்னா ஒரு முடிச்சாவது அந்த அந்த ஏசின் இங்கே ஃபினிஷ் ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி நல்லா இருக்குல்ல, ஹோல்சேல். சலாத்துன் நாரியா என்றொரு ஒரு வணக்கத்தை அறிமுகப்படுத்துகிறார்கள். ஆமாம், அது சலாத்து நாரியா ஓதுனால் உங்களுக்கு லண்டனுக்கு டிக்கெட் விசா கிடைக்கும், பிரச்சனை தீரும். அப்போது சலாத்து நாரியா சலாத்து நாரியா என்றால் என்ன, அது இன்னொரு கொஸ்டின். அப்போ ரசூல்லா மேலே சலவாத்து சொல்வது விசா கிடைக்கிறதுக்கும் பாஸ்போர்ட் கிடைக்கிறதுக்கும் ஜாப் கிடைக்கிறதுக்கும். அப்போ அந்த புதிதாக ஒரு வணக்கத்தை அறிமுகப்படுத்துகிறார்கள். அப்போ அது கூடாது. அப்போ திரும்பவும் வணக்கம் என்றால் அதனுடைய டெஃபினிஷன் என்ன, 2 கண்டிஷன் சொன்னேன். என்னென்று, ஒன்று அல்லாஹ் சொல்லியிருக்கணும், இல்லை ரெண்டாவது ரசூல்லா செய்திருக்கணும், முடிஞ்சிச்சு. புதிதாக ஒரு வணக்கத்தை இன்ட்ரடியூஷன் பண்ணுறதுக்காக நமக்கு அனுமதி கிடையாது. வணக்கத்தின் வகைகள் என்ன, வணக்கத்தின் வகைகளை நீங்கள் பாருங்கன்னா, தொழுகை நோன்பு ஜக்காத் ஹஜ்ஜை சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி குர்ஆன் ஓதுதல் வணக்கமா இல்லையா சொல்லுங்க பாப்பா. நான் இப்போ கேட்குற கேள்விக்கு நீங்கள் டக்கு ஆமா இல்லைன்னு பதில் சொல்லிட்டு இருங்க, அப்போ உங்களுக்கு நல்லா இருக்கும். குர்ஆன் ஓதுதல் வணக்கமா, துஆக்கள் வணக்கம் தானே, திக்ர்கள் வணக்கம் தானே, தஸ்பீஹ்கள் ரசூல்லா சொன்ன தஸ்பீஹ் இதெல்லாம் ஓதுறோம் வணக்கம் தானே இல்லையா, ஓகேவா. இதை தவிர வேறு எதுவும் வணக்கம் அல்ல என்று நான் சொல்கிறேன். இது சரியா இல்லையா? இதை தவிர வேறு வேற அது வேற. நான் இந்த ஓதுதல் விஷயத்தில் நீங்கள் வேற விஷயத்தில் ஓதுதல் விஷயத்தில் சரி, ஓதுதலில் எதெல்லாம் வணக்கம் அப்படி பார்த்து ஓதுதல் எதெல்லாம் வணக்கம், குர்ஆன் ஓதுதல், திக்ர், துஆ, தஸ்பீஹ், இதை தவிர வேறு எதுவும் வணக்கம் இல்லை. வேற ஏதாவது இருக்கா? வேற இல்லை ஓதுதல் வாயால சொல்றது. மௌலூது அப்போ அது என்ன, அப்போ முதல் டெஃபினேஷன் உங்களுக்கு மறக்கக்கூடாது. ஒன்று என்ன, அல்லாஹ் சொல்லியிருக்கணும், அல்லாஹ்வோட தூதர் செய்து காட்டியிருக்கணும். இப்போ ஓதுதல் என்ற விஷயத்தில் இதுதான் வணக்கம். இதை தாண்டி வணக்கம் இருக்காது. நோன்பு ஒரு வணக்கம் தானே. உண்ணாவிரதம் இருக்கிறார்கள், என்ன சொல்றது உண்ணாவிரதம், அதாவது காலை முதல் மாலை வரை உண்ணாவிரதம், அது போராடுறது. ஆமாம், உண்ணாவிரதம் அறிவிக்கிறாங்க இல்லையா, அது வணக்கமா? அது வணக்கம் கிடையாது. அப்போ அது புரியுது இல்லையா, வணக்கம் நோன்பு. சரி, முத்தமிடுதல் என்றொன்று இருக்கிறது. குர்ஆனை முத்தமிடலாமா? சும்மா எடுத்து முத்தமிடுதல், அப்போ அது புனிதம் என்ற கருதி செய்யக்கூடாது. ஓகேவா? ஆனால் ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை முத்தமிடலாமா? இல்லை, சான்ஸ் கிடைச்சா இல்லையாங்கிற ரெண்டாவது. இடலாம், செஞ்சாங்க. அது அப்போ அது ஒரு வணக்கமாக மாறுங்கிறது. அதே மாதிரி பெற்றோருடைய நெற்றியை முத்தமிடலாமா? விடலாம், ரசூலுல்லாஹ் உத்தரவிட்டுரு, அது புனிதம். குழந்தையோட கையை முத்தமிடலாமா? இடலாம். அப்போ இது வணக்கம். நல்லா புரிஞ்சிச்சுல உங்களுக்கு? ஒரு ஷேக், ஒரு அவுலியான்னு சொல்லிட்டு யாரோ ஒரு ஆளோட கையை போய் காலை போய் காலையெல்லாம் முத்தமிடுறாங்க, அது இப்போ புரியுது இல்லையா? வணக்கம் இப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி, குளிக்கிறது. கங்கையில் குளித்தான், யமுனையில் குளித்தான், நாகூர் தர்காவில் நான் ஓதுற காலத்துலலாம் அது புனிதமாக கருதி இருந்தாலும், நாகூரை பற்றி நான் சொல்கிறேன், எனக்கு தப்பாக நினச்சிடாதீங்க. நாகூர்காரங்க நிறைய இருக்கிறீங்க, இல்லை நீங்கள் பார்த்தீங்களா உண்மையா? அப்படி அடுத்து என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் போன உடனே ரூமில் ட்ரெஸ் எல்லாம் வைக்கணும், இது பண்ணணும், அதுக்கப்புறம் குளிக்கணும். இது இந்த ஆமாம். அப்போ அது புனிதம் நீங்கள் கருதக்கூடாது. குளிக்குதல், நிற்குதல் வணக்கம். இது கிபிலாவை பார்த்து நீங்கள் தொழுகைக்காண்டி நிற்கலாம், அது வணக்கம். ஓகேவா? ஒரு ஷேக் வர்றாரு, ஒரு வலி அவுலியா, ஏதோ அவுலியாவுடைய கபருக்கு போகிறீங்க, எழுந்து, அது வணக்கம் கிடையாது. இது வணக்கத்துடைய டெஃபினிஷன் நீங்கள் பாருங்கள். புனித பயணங்கள், அதில் வணக்கத்தில் கட்டுப்பட்ட புனித பயணங்கள் எது சொல்லுங்க பார்ப்போம். இல்லை, அது உம்ரா போகிறது ஓகே, அது புனித பயணம் இல்லை, அது உம்ராவுக்கே போகிறோம். 3 இடங்களை தவிர வேறு இடங்களுக்கு என்ன செய்யக்கூடாது நீங்கள். ஒன்று என்னது? முதல்ல எங்கேயும் தொடங்கும், மக்கா, மதீனா. ஆமாம், அப்போ அஜ்மீர், நாகூர், திரும்ப அவங்க கோவப்பட்டுறாங்க, நான் ஓகேவா? அப்போ அதெல்லாம் கிடையாது. புற வச்சது
அப்படி நீங்களா கண்ணுக்கு முன்னாடி தான் இருக்கிறீங்களா? அடாடாடா, சரி சரி சரி, அதான் தெரியுது அவங்களுக்கு எல்லாமே. அப்போ இதெல்லாம் வணக்கம் கிடையாது, நேர்ச்சை. அப்போ இன்றைக்கி ஆடை கொண்டு போய் அங்கே இருக்கிறாங்க இங்கே இருக்கிறாங்க, அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு நேர்ச்சை செய்யக்கூடாது. அப்போ இந்த நேர்ச்சை அவுலியாவுக்கு நேர்றது இதெல்லாம் வணக்கம் கிடையாது. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, பார்க்குதல், பார்வையில் கூட அந்த சைட் இதில் கூட புனிதம் வணக்கம் இருக்கிறது. குரானை பார்ப்பது கூடுமா கூடாதான்? கூடும் கூடும், அது புனிதம், அது நன்மை தரும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, புனித குரானை நீ ஓதாட்டம் பாருங்கள், உலகத்தில் இருக்கிற ஒரே நூல், பார்ப்பதன் மூடாக நன்மை வரக்கூடிய ஒரே நூல் குரான். பார்ப்பது வணக்கம், அது பார்வை வணக்கம். ரெண்டாவது காபா. எழுத்துக்கள் அதுதான் பார்ட் ஆஃப் அப்போ நீங்கள் புக்கு மாதிரி புக்கு மாதிரி இல்லை 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 நன்மை. நீங்கள் ஒரு ஹோல் குரானை மட்டும் அப்படி அந்த அட்டையை பார்க்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், அந்த மாதிரி நம்பிடக்கூடாது. இல்லை இல்லை இல்லை, அது சில சமயம் நீங்கள் மொழு கித்தாப் எடுத்து வச்சு கூட அரபியா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நினச்சிடக்கூடாது இல்லையா? அதே மாதிரி காபாவை பார்ப்பது நன்மை. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காபாவில் ஒவ்வொரு நாளும் 100 நன்மைகள் இறங்குகிறது, 100 நன்மைகள் இறங்குகிறது. அதில் 60 நன்மை தவாஃப் செய்பவர்களுக்கு, அதில் 20 நன்மை தொழுகை தொழுகை. அப்போ 80 ஆச்சா, இன்னும் 20 காபாவை பார்ப்போர். ஒன்றும் முடியலையா, தவா பண்ணி டயர்டாகிட்டீங்களா, அங்கே போய் மொபைல் எடுத்து நோண்டிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். அப்போ நீங்கள் வெளியே வந்திருக்கலாமே காபாவுக்குள்ளே ஓகேவா? அப்போ இது புனிதம் கருதி இதை தவிர வேறு எதையும் செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. தங்குதல், ஒரு இடத்துல தங்குதல், எங்கே தங்குறதுல எங்கெல்லாம் தங்குறது வணக்கம். தங்குறதுன்னா புரியுதா? ஸ்டேயிங், அதில் வணக்கம் இருக்கிறது. எங்கே தங்குறது வணக்கம் சொல்லுங்க பாப்பா? இஅ்திகாஃப் ஒன்று. ஓகே, குட். அடுத்தது அரஃபா, அதுவும் டைமிங் இருக்குது. அரஃபாவில் தங்குறது வணக்கம், முஸ்தலிஃபாவில் தங்குறது வணக்கம். அரஃபா முஸ்தலிஃபா கூட there is a particular time is there. அதான் அந்த டைமில் நீங்கள் இப்போ போய் அரஃபாவில் தங்கின வணக்கமா? டைம் இஸ் அவுட். அப்போ அந்த மாதிரி இருக்குது. அப்போ ஏன் நான் சொல்ல வேணாம், ஆத்தங்கிற பள்ளின்னு எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு பள்ளி இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா எனக்கு தெரியல. அப்படியே 3 நாள் தங்கணும்னு சொல்லி நேர்ச்சி வச்சுட்டு போவாங்க. உண்மையா? எங்கள் மாமி சொந்தம் அப்படியே போகிறாங்க. எவ்வளோ தடவை சொல்லியாச்சு, கேட்கமா நாம் சொல்லும் போதெல்லாம் ஆஹான்னு சொல்லிக்கிறாங்க. நாம் என்ன, நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன். அதாவது ஒரு வார்த்தை மறுத்து பேச மாட்டாங்க. அப்படி சொல்லிட்டு அப்படி போகிறாங்க. அந்த போயிட்டு வரும்போது நமக்கு எப்படியோ இருக்கும். 2-3 வாட்டி சொல்லி பார்த்துட்டோம். ஓகேவா? அப்போ நீங்கள் நான் புரியல, நான் என்னன்னா அல்ஹம்துலில்லாஹ், நிச்சயமாக நாம் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். அவர்களுக்காக என்ன வணக்கத்தை அவர்கள் என்ன நினைச்சு வச்சிருக்கிறாங்க, இஸ்லாம் என்ன வணக்கத்தை எப்படி சொல்லுது அப்படின்னு பாருங்கள். இப்போது நான் 1985 ஹஜ்ஜுக்கு போயிருந்தேன். அப்போ எங்களுக்கு விஐபி ஹஜ்ஜில் தான் எங்கள் ஷேக்கா முனீரா இருக்கிறாங்க, ஷேக் ஈசாவுடைய டாட்டர். அந்த விசாவில் தான் நாங்கள் இருந்தோம், கிங்குடைய விசா. அப்போ அங்கே போயிருந்த போது எங்களுக்கு ட்ரெண்டெல்லாம் அரஃபாவில் எங்களுக்கு இந்த விஐபி ட்ரெண்ட் தான் தந்தாங்க. சரி, எனக்கு மட்டும் இல்லை, ஒரு கூட்டமே இருந்தாங்க. நான் என்ன செய்தேன், என்னென்னா அரஃபாவில் என்ன வேலை ஒரு முஸ்லீமுக்கு சொல்லுங்க பாப்பா? அரஃபாவில் அப்படி தான் ஒன்றும் கிடையாது, அதுக்கிட்ட ஸ்பெஷல் துவாக்கள் எதுவுமே கிடையாது, துவா கேட்டு. ஸோ இப்போ வணக்கம் என்பது 3 வகையாக நாம் பிரிச்சிருக்கிறோம். ஒன்று நாம் இல்லை, இஸ்லாம் பிரிச்சிருக்கோம். ஒன்று துவாவை குறித்து சொல்லிவிட்டோம். 2வது வழிபாடுகள். இப்போ வழிபாடுகளோட வகைகளை சொன்னோம். இப்போ இருக்குது மூணாவது என்னது? இறை சட்டங்களுக்கு கட்டுப்படுதல், வணக்கம். இதில் தான் பெரும்பாலான முஸ்லீம்கள் முரண்டுபடுகிறார்கள். இந்த 2ஐயும் செய்வாங்க, துவாவையும் ஓகே வணக்கம். அப்போது இந்த இறை சட்டங்களுக்கு கட்டுப்படுவதும் வணக்கம்தான். இங்கே ஏன் எதற்கு என்ற கேள்வி கேட்கலாம். ஏன் இறை சட்டங்களுக்கு கட்டுப்படணும், எது கூடும் எது கூடாது என்ற கேள்வி இருக்கும். அப்போ இறை சட்டங்கள், பொருளீட்டுக்கிறோம், சம்பாதிக்கிறோம், அதில் எது கூடும் எது கூடாது அல்லாஹ் வழிகாட்டி இருக்கிறான். செலவு செய்கிறது கூட, நான் சம்பாதிச்ச பணம் நான் தான் செலவு செய்யணும்னா உன் இஷ்டப்படி செலவு செய்ய முடியுமா? அதுக்கும் வழிகாட்டு, எதில் செலவு செய்யணும்னு சொல்லி இஸ்லாம்.
இதில் நீங்கள் ஃபாலோ பண்ணியே தரணும். வியாபாரம், திருமணம், குடும்ப வாழ்வு, உறவுகள், சொத்து பங்கீடு, நிர்வாகம், அரசியல், இதில் எல்லாம் வந்து இறையுடைய வழிகாட்டுதல் இருக்கிறது. இந்த வழிகாட்டுதலை நீங்கள் பின்பற்றுவதும் என்னதான் வணக்கம்தான். ஓகேவா? சாப்பாடு முறையாக சாப்பிட்டு சம்பாதித்து சாப்பிட்டால் அது ஹலால், இல்லைட்டா ஹராம். இப்போ என்ன அப்படின்னா, இந்த இதுக்கு ஆதாரம் இருக்கா என்று நீங்கள் கேட்கலாம். வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்லாத ஒன்றை வந்து நாம் வேறு யாரிடம் இருந்தாவது கேட்டால் அது வணக்கமாக மாறிடும். நீங்கள் ஒரு இது பார்த்துங்க, வந்து சூரத்து தௌபாவில் அல்லாஹு தாலா சொல்கிறான், இத்தஹது அஹ்பாரஹும் வருஹ்பானஹும் அர்பாபம் மின் தூனில்லாஹி வல் மஸீஹ் இப்னு மரியம். அவர்கள் கிறிஸ்தவர்களை குறித்து அல்லாஹு தாலா சொல்கிறான், கிறிஸ்தவர்கள் தங்களுடைய மத குருன்னா தெரியுதா? தங்களுடைய ஃபாதர் தானே அவங்க சொல்லுவாங்க, சர்ச்சில் இருக்கிறவங்க ஃபாதர்கள், மத குருமார்களையும் துறவிகளையும் அல்லாஹ்வை விடுத்து தங்களுடைய கடவுள்களாக எடுத்துக்கொண்டார்கள். யாரையெல்லாம்? மத குருக்களையும் துறவிகளையும் கடவுள்களாக ஆக்கி கொண்டார்கள். மரியத்துடைய மகன் ஈசாவையும் கடவுள்களாக ஆக்கி கொண்டார் என்ற இந்த வசனத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் தொழுகையில் ஓதுகிறார்கள். அந்த இடத்துல வந்து அதி இப்னு ஹாத்திம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அரசரும் இருந்தார். அவர் வந்து அப்போ இஸ்லாத்துக்கு வரல. அவர் ரசூலுல்லாஹை சந்திக்க வந்திருந்தார். ரசூலுல்லாஹ் பள்ளியில் இருந்தார். ரசூலுல்லாஹ் தொழுகையில் ஓதுறாங்க. ஓதும்போது இது அவருக்கு டவுட் வந்துச்சு. அவங்களுக்கு அரபி புரியும் தானே இல்லையா? என்ன அவர் கிறிஸ்தவர், நாங்கள் எப்பப்பா மத குருக்களையும் துறவிகளையும் கடவுளாக எடுத்துட்டோம்? நாங்கள் எப்போ எடுத்தோம்? இல்லையே, கடவுளாக எடுக்கல. அப்போ தொழுகை முடிஞ்ச பிறகு பின்னாடி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்ட வந்தார். நாங்கள் எப்போ யாரை சொல்லும் முகம்மதே, யூதர்களாகிய கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் எப்போ எங்களுடைய மத குருக்களையும் எங்களுடைய துறவிகளையும் நாங்கள் கடவுளாக எடுத்துக்கொண்டோம்? அதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? அவர்கள் அல்லாஹ் ஹராமாக்கியவற்றையெல்லாம் உங்களுக்கு ஹலால் என்று சொன்னார்கள். நீங்கள் ஆமா அப்படின்னு எடுத்துட்டீங்க. அல்லாஹ் ஹராமாக்கியவற்றையெல்லாம் ஹலால் ஆக்கினார்கள், நீங்கள் அப்படியே எடுத்துட்டீங்களே, ஃபாலோ பண்ணீங்க இல்லையா? அவர்கள் தானே சட்டத்திட்டங்களை உங்களுக்கு தந்தார்கள், இறைத்த சட்டங்களுக்கு மாற்றமான சட்டங்களை. அதுதானப்பா அவர்களை கடவுளாக எடுத்துக்கொள்ளுதல். அப்போது அல்லாஹ்வுடைய ஷரியத்துடைய சட்டங்கள் அல்லாத வேறொன்றை ஒருவர் சொல்லுகிறார், ஹலால் என்று சொல்லுகிறார், ஹராம் என்று சொல்லுகிறார், நாம் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா நாம் உண்மையிலே யாரை கடவுளாக எடுத்திருக்கிறோம்னு அர்த்தம். யாரை? அவர்களை, சொன்னவர்களை. அப்போது இதுதான். அப்போ இபாதத்துக்கு பெருமானார் இபாதத் என்ற சொல்லுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே புது விளக்கம் கொடுக்கிறார். என்ன? இறை சட்டங்களை இது கூடும் இது கூடாது என்று யாரானும் வேறு யாரேனும் ஒருவர் சொன்னால் அவர் தெய்வமாக மாறுகிறார். அதை பின்பற்றுகிற நாம் அவரை வணங்கக்கூடிய மக்களாக மாற்றுகிறோம். இது பெரிய ஒரு மாபாதக செயல். இப்போ சட்டம் இயற்றுபவர்கள் தெய்வங்கள், இப்படி போட்டால் வேற மாதிரி போயிடும். அவர்களை பின்பற்றுபவர்கள் வழிபடும் பக்தர்கள் என்று மாறுகிறார்கள். பின்னர் வந்து இந்த அதி இப்னு ஹாத்திம் வந்து இந்த விளக்கத்தை கேட்டபோது இஸ்லாத்துக்கு வந்தார் என்பது பெரிய ஒரு வரலாறு. அப்போது ஒரு சிலபோது நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து சட்டத்தை இயற்றுபவர் தெய்வமாக மாறுகிறார், பின்பற்றுவர் அவரை வணங்கக்கூடியவர் மாறுகிறார் என்று நாங்கள் சொல்லுகிற போது இதை தான் செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது என்று நிறைய விவகாரங்களில் இன்று தலைவர்கள், அரசியல்வாதிகள், பெரிய பெரிய ஆட்சியில் இருப்பவர்களெல்லாம் சொல்கிறார்கள். அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போகிறோம். இது ஒரு வணக்கமாக மாறுகிறது. இந்த வணக்கத்திற்கு கோயில்கள் தேவையில்லை. நீங்கள் வணக்கம் சொன்னால் வணக்கம்னா கோயில் தானே. இந்த வணக்கத்துக்கு கோயில்கள் தேவையில்லை, ஆலயங்கள் தேவையில்லை, ஊதுபத்தி தேவையில்லை, குத்து விளக்கு தேவையில்லை, வேறு என்னெல்லாம் தேவையில்லை, பூக்கள் தேவையில்லை, சாம்பிராணி தேவையில்லை, சாஷ்டாங்கம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி வரும். இது ஒரு வணக்கமாக மாறுகிறது. அப்போ ஒரு குழந்தை பிறந்தால் என்ன செய்ய வேண்டும், இறந்தால் என்ன செய்ய வேண்டும் என்ற எல்லா வழிகாட்டுதலும் இஸ்லாத்தில் இருக்க, இன்னொரு வழிகாட்டுதலை நீங்கள் பின்பற்றுதல் என்பது அது ஒரு வணக்கமாக மாறுகிறது. அப்போ வணக்கம் என்றால் மூன்று: ஒன்று துவா, இன்னொன்று வழிபாடு, மூணாவது தான் பெரிய கஷ்டம். என்னது? இறை சட்டங்களுக்கு கட்டுப்படுதல். அது ஒரு வணக்கம். சரி, நான் என்ன சொல்கிறேன், ஒருவர் ஆண்டவனே ஏற்றுக்கல, அல்லாஹ் இருக்கிறான், ஆண்டவன் இருக்கிறான், அதையே ஏற்றுக்கவே இல்லை, அவர் எதன் அடிப்படையில் செயல்படுவார் சொல்லுங்க பாப்போம்? மனோ இச்சை. எதையாவது ஆண்டவன் என்றொருவன் இருக்கிறான் என்று ஏற்றுக்கொள்ளாதவன் கூட மனோ இச்சையை வந்து அவன் மனசு என்ன சொல்லுது அது மாதிரி தானே கேட்பான். இப்போ மனசு என்னவா மாறிடுது? கடவுளாக மாறிடுது. அப்போ யாரேனும் ஒருவன் கடவுளாக எடுத்துக்கொண்டு தான் தீரணும். இப்போ கடவுள் மனசு என்ன சொல்லுதோ அதை சேரல, ஏன் அல்லாஹ் சொல்கிறத நீ செய்ய மாட்டேங்கிற? அதனால தான் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அஃபரைத மனித்தஹத இலாஹு ஹவாஹு, மனோ இச்சையை கடவுளாக எடுத்துக்கொண்ட மனிதனை நீ பாத்தியா என்று அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா கேட்குறான். திருமணம் எப்படி செய்ய வேண்டும்,
என்று அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சொல்லி தந்திருக்கிறாங்க. ஆனால் சட்டம் இருக்குது, இப்படித்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நாம் அதை பின்பற்றுறதில்லை, வேறு எதையோ செய்கிறோம். யாரோ சொன்னாங்க, அப்பெல்லாம் அதெல்லாம் பழைய ஓல்ட் ட்ரெண்டுப்பா, இப்படி செய்ப்பா என்று குடும்பத்தில் ஒரு ஆள் சொன்னால் அதை நாம் அப்படி ஃபாலோ பண்ணால் நம்முடைய தெய்வம் யாராக மாறுகிறார்? சொன்னவராக மாறு. நாம் அவரை வணங்கக்கூடிய பக்தராக மாறுகிறோம். இது ரொம்ப ஓவராக போகிறேன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஓவராக போகிறேன் தானே? இல்லை, இதான் ரியல். இஸ்லாம் அப்படித்தான் இருக்க சொல்லு. வியாபாரம், கொடுக்கல் வாங்கல் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுது. அதெல்லாம் விட்றா, இங்கே இப்பெல்லாம் வாழ முடியாது. 21st செஞ்சுரியில் நம்ம அப்படிலாம் வாழவே முடியாது என்று சொன்னால், அவர் சொல்வதை நாம் கேட்டால் அவர் தெய்வமாக மாறுகிறார், நாம் பக்தராக மாறுகிறோம். குடும்ப விவகாரங்களும் அப்படித்தான். நீங்கள் இந்தியாவில் போனால், தமிழ்நாட்டில் பார்த்தோம், யாருக்காயும் ஒரு பிறந்த நாள் வந்துச்சுன்னா தலைவருக்கு வாழ்த்த வயதில்லை வணங்குகிறோம் சொல்லிட்டு ஒரு பெரிய போஸ்டர் போட்டிருப்பாங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்துல் ரஹ்மான், ஷஃபீக், முஹம்மத் எல்லாம் இருப்பாங்க. இவங்கெல்லாம் யாரை வணங்குறாங்க? புரியுதா உங்களுக்கு சொல்கிறது? புரியுதா? நீ உண்மை என்ன பார்த்து எவ்வளோ ஒரு ஷாக்காக இருக்கான்னு தெரியுமா? அடே, அப்போ நீங்கள் யாரடா வணங்குறீங்க? அவன் பள்ளிக்கு வர வருவாங்க. எங்கள் ஊரில் பள்ளிக்கு வரும்போது ஃபோட்டோ, அம்மாவுடைய ஃபோட்டோ, அம்மானு சொல்லிட்டு அவங்களுக்கு புரியும், அம்மாவோட ஃபோட்டோ வச்சுட்டு ஒரு ஆள் வந்தார். அடே எனக்கு டேய், இப்போ என்ன சொல்ல வர நீ? இது கடவுளா அல்லது சுஜூது பண்ணுறியே? அது என்ன உங்களுக்கு என்ன செய்யறீங்க? ஒரு அரசியல் கட்சியில் இருப்பது என்பது வேறு, வெறியாக மாறி பக்தனாக மாறி, அப்போ யாரை நீங்கள் வணங்குகிறீர்கள் என்று அந்த சொல்கிறது ரொம்ப கேவலமாக இருக்குது நமக்கு அதை படிக்கிற போது. அப்போ பண்ணுறாங்க அப்படின்னா, ஆமாம், என்ன சொல்கிறீங்க? பெரிய டாஸ்மாக் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு மினிஸ்டர் வந்தார். அங்கே அந்த கட்சியை சார்ந்த முஸ்லீம் பக்தர்களும் போய் நின்றாங்க. என்ன சொல்கிறது? ஊரில் நடந்துச்சு. ஆமாம். அப்போ என்ன சொல்கிறதுக்கு? அப்போ சிலபோது இந்த அடிப்படையில் நான் இன்னும் கொஞ்சம் ஓவராக நான் சொல்கிறேன். அதாவது ஷரியத்துடைய சட்டங்களுக்கு மாற்றமாக வேறு யாரேனும் ஒருவர் ஒரு சட்டத்தை சொல்லி அதை நாம் பின்பற்றுகிற போது சொல்கிறதுக்கு மன்னிக்கணும், சிலபோது வாப்பா தெய்வமாக மாறலாம். மகன் அவரை அறியாமலே அவரை வணங்கும் பக்தனாக மாறலாம் என்று தான் சொல்கிறேன். சிலபோது ஆட்சித்தலைவர் தெய்வமாக மாறலாம், குடிமக்கள் பக்தர்களாக மாறலாம், ஒரு முதலாளி தெய்வமாக மாறலாம். இஸ்லாம் ஒரு வழியை காட்டியிருக்கு. முதலாளி வேற சொன்னாருன்னா ஒரு முதலாளி தெய்வமாக மாறலாம், தொழிலாளி பக்தராக மாறலாம். அப்போ இதில் என்னன்னா, அவரும் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லியிருப்பார், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லியிருப்பார். ஆனால் அதை கூறிக்கொண்டே அவர் பக்தராக மாறக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது. அப்போ இங்கே என்ன அப்படின்னா, இது ஒரு வகையான இஸ்லாம் என்ன சொல்கிறது அப்படின்னா, ஒருவன் முஸ்லீம் என்று சொன்னால் அவனை வழிபடுவது அத்துடன் சட்டத்திட்டங்களையும் பின்பற்றக்கூடிய ஆளாக இருக்கணும். அவன் சொல்லி தந்த சட்டத்திட்டங்களையும் பின்பற்றக்கூடியவராக இருக்க வேண்டும், மாற்றமாக நடக்கக்கூடாது. அப்படி நீங்கள் மாற்றமாக நடந்தால் நடப்பது, தமிழில் ஒரு வார்த்தை இருக்குது, செப்படி வித்தை. உங்களுக்கு தெரியுமா? தந்திர வித்தை அப்படின்னா தெரியுதா? தந்திர வித்தை, செப்படி வித்தை, குரல் வித்தை. அங்கிட்டும் ஒரு இங்கிட்டும் வருது, பள்ளிவாசலுக்கும் வருவார், அதையும் செய்வார், ஆனால் அதையும் இப்போ ஃபாலோ பண்ணிக்குவார், இதையும் ஃபாலோ பண்ணி. இப்போ இல்லை, ஒருவர் தொழுகிறார் என்று சொன்னால் எப்படி அது வணக்கமோ, இறைவனுடைய சட்டங்களுக்கு கட்டுப்படுவதும் வணக்கம்தான். நீங்கள் இல்லை, இறை சட்டங்களை கட்டுப்படவில்லை என்று சொன்னால் என்னவாகும் என்று சொன்னால், நீங்கள் கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய அந்த சென்சஸ் ரெஜிஸ்டரில் முஸ்லீம் என்று நீங்கள் பதியப்படலாம். ஆனால் ஷரியத்தின் பார்வையில் முழு முஸ்லீமாக நீங்கள் கணிக்கப்படுவீர்களா என்றால் அது கேள்விக்குறிதான். எனவே நிறைய பேர் வாய்களையே பேசுகிறார்கள், ஆனால் வாழ்க்கை என்று நுழைந்து விட்டால் ஷரியத்துடைய சட்டங்கள் எல்லாம் தூக்கி வீசப்படுகிறது. வணக்கம் என்பது துஆவும் வழிபாடும் மட்டும்தான் என்று நிறைய பேர் கருதியிருக்கிறார். எனவே இந்த கருத்தை மாற்றி வாழ்க்கையே வணக்கம் என்று மாற வேண்டும். குற்றங்கள் என்பதற்கு நாம் வைத்திருக்கிற, தவறுகள் என்பதற்கு நாம் வைத்திருக்கிற லிஸ்ட் என்ன தெரியுமா? நிறைய பேர், நான் உட்பட, திருட்டு, மது, விபச்சாரம், கொள்ளை, இதுதான் குற்றங்கள் என்று சொல்கிறோம் இல்லையா? இதை ஒருவர் செய்யாவிட்டால் நல்ல பிள்ளை,
ஆனால் அல்லாஹுடைய சட்டதிட்டங்களுக்கு கட்டுப்படாமல் இருப்பதும் குற்றம்தான். அல்லாஹுடைய சட்டதிட்டங்களுக்கு கட்டுப்படாமல் இருப்பதும் குற்றம்தான். இப்போ யோசிச்சு பாருங்க, வணக்கம் என்பதுக்கு நான் 3 விஷயம் சொன்னோம். ஒன்று என்னெல்லாம் சொன்னோம்? துவா. இன்னொன்று சிதிகணம் சிரிக்கிறீங்க, கரெக்டாக இல்லையா? இல்லை, நான் சரியில்லைனா நீங்கள் நம்ம இது வகுப்பு தானே, நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். துவா, இன்னொன்று வழிபாடு, 3வது சொன்னது இறை சட்டங்களுக்கு கட்டுப்படுதல். இப்போ இந்த அடிப்படையில் ஓகேவா, நீங்கள் சரியான முறையில் அரசியல் செய்கிறீர்கள், அது என்ன? வணக்கம். சரியான முறையில் குடும்பத்தை நிர்வகிக்கிறீர்கள், அது என்னது? வணக்கம். சரியான முறையில் வியாபாரம் செய்றீங்க, அது என்னது? வணக்கம். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஆஜான், ஒரு நல்ல மசில்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய ஒருவர் அவர் வெளியில் போகிறாரு. அதை சஹாபாக்கள் கம்பெனியன் பார்த்தாங்க. பார்த்துட்டு ஆச்சரியமாக இருந்துச்சு, என்ன எவ்வளோ பாடியெல்லாம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போது ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்ன அதுக்கு இப்போ என்ன? இல்லை யா ரசூலுல்லாஹ், இவர் போர் செய்வதற்கு ஃபீஸபில் போர் செய்ய வந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும், ஃபீஸபில் இல்லா என்ற வார்த்தை பயன்படுத்தினாங்க. அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்ய. ரசூலுல்லாஹ் சிரிச்சிட்டாங்க. இல்லை, அவர் தன்னுடைய பிள்ளைகளை காப்பாற்றுவதற்காக உழைக்க செல்கிறார் என்று சொன்னால் அவரும் எங்கே தான் இருக்கிறாரு? ஃபீஸபில் இல்லாத தான் இருக்கிறாரு. வயதான தாய் தந்தையரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக உழைக்க செல்கிறார் என்று சொன்னால் அவரும் ஃபீஸபில்லா தான் இருக்கிறாரு. அப்போ செய்யும் தொழில் இஸ்லாத்துடைய ஷரியத்துடைய அந்த சட்டதிட்டங்களின் அடிப்படையில் இருந்தால் அதுவும் வணக்கம்தான், அதுவும் வணக்கம்தான், அதுவும் இபாதத்து தான். செய்யும் தொழிலினூடாக சொர்க்கம் செல்லலாம் என்றொரு இது இருக்கு. நீங்கள் செய்கிற தொழில் சரியாக இருந்தால் அது வணக்கம் தான். அது நீங்கள் சில சமயம் இப்படி நினைக்க கூடாது, 5 வேளை தொலை வைக்கிற இமாம் மட்டும்தான் வணக்கத்தில் ஈடுபடுறா. சில சமயம் அது வணக்கமாக கூட இருக்காது. அஸ்தோஃபிருல்லாஹ் இமாம், சாரி, நான் உங்களை சொல்லலை. சேலரி, அந்த சேலரி குறைவாக தந்தாங்களே, கூட்டி தந்தாங்களே, சேலரிக்காக வேண்டி வருவாங்க, வரலாம் இல்லையா? தெரியும் எனக்கு, சொல்லக்கூடாது யார் XYZ யாரோ வருவாள். எனக்கு நல்லா க்ளோஸான ஒரு இமாம் லீவ் எடுக்கிறனால சுபு தொழ மாட்டார். இன்னும் பார்த்தீங்களா? அப்போ என்ன அவர் அப்போ அந்த பள்ளியிலுடைய இமாமத் பணி என்னவா நினைத்திருந்தார் சொல்லுங்க பாப்போம்? வேலை, வேலை. அது வணக்கமாக நினைக்கல. யோசிச்சு பாருங்க. அப்போ சில போது அல்லாஹ் இடத்துல அவர் எப்படி பதில் சொல்லுவார், எப்படி மாட்டிக்குவார்? எனக்கு பார்த்தோன்னா ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. என்னங்க இப்படி லீவ் இல்லைன்றார். ஓ, தொழுவைக்கு மாடா லீவு? அப்போ இதுதான். அப்போ இதன்படி இப்போ நீங்கள் நான் ஃபர்ஸ்ட்டில் சொன்ன ஆயத்துக்கு வாங்க. ஒமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர படைக்கவில்லை என்றால் இப்போ இது சாத்தியமா, சாத்தியம் இல்லையா? 24/7 சாத்தியமா? இட்ஸ் பாசிபிள். ஸோ இப்படி வாழ்வதற்குத்தான் இந்த கலிமா, இந்த கான்செப்டில் வாழ்ந்து காட்டுவதற்கு தான் ரசூல் வந்தாங்க. ஸோ சொல்லப்போனால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது தியரி, முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பது ப்ராக்டிக்கல். அதுதான். அப்போது இப்போ சொல்லுங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த கலிமாவுக்கு விளக்கம் சொன்னால் அது தூக்கம் தருமா, ஊக்கம் தருமா? ஊக்கம் தர வேண்டும். ஓகேவா? ஆனால் இன்னும் நிறைய தூக்கம் தருது அப்படின்னா நிறைய பேருக்கு அது புரியலை என்ற அர்த்தம். இன்ஷா அல்லாஹ் பிரேக்குக்கு முன்னாடி எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காட்டினார்கள் இந்த தியரியை, அது ரசூலுல்லாஹ்வுடைய பாதை எப்படி இருந்தது என்பதை நம்ம பிரேக்குக்கு பின்னாடி பார்த்தோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதுல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் இலா யௌமித்தீன். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது ஒரு தியரோட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷனாக இருக்கும் என்று சொன்னால், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பது ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பிளனேஷனாக இருக்கும். இது புரிகிறதுக்காக சொல்கிறது, நீங்கள் அதை ஒரு இதாக பிடிச்சிக்க வேணாம். அதாவது இலாஹ் என்றால் வணக்கம், இலாஹ் என்ற வணக்கத்துக்குரியவன் என்று சொன்னோம் இல்லையா? அந்த வணக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான முன்மாதிரி தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வு முழுவதும் அவர்கள் செய்து காட்டிய எல்லா செயல்களும் வணக்கம்தான். இன்னொரு இதாக சொல்வதாக இருந்தால், லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது கோட்பாடு. கோட்பாடுன்னு தெரியுதா? தியரியா? தியரி தியரி தானா? இல்லை வேறு ஏதா? அது ஏதோ கோட்பாடு. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பது நடைமுறை. இல்லை என்ன அப்படின்னா, கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டு நடைமுறையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் முஸ்லீமாக இருக்க முடியாது. கோட்பாடை ஏற்றுக்கிறாங்க,
தியரியை ஏற்றுக்கிறாங்க, ஆனால் அந்த தியரியுடைய ப்ராக்டிக்கலை ஏற்றுக்கிறது இல்லை. நான் யாரை சொல்கிறேன்னு புரியுது அவங்களுக்கு? இன்றைக்கி குரான் மட்டுமே போதும் என்று சொல்லக்கூடிய மக்கள் இருக்கிறார். அஹ்லு குரான், ரசூலுல்லா தேவையில்லை. ஷேக் கூட தன்னுடைய உரையில் சொல்லியிருப்பாங்க, அவர் மெசஞ்சர் தானே, அவர் வந்தார், தந்தார், சென்றார், அவ்வளோதான் என்று. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், 3 கோணங்களில் 3 வியூவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை செக்யூரிட்டி பாடி கார்டு மாதிரி இருக்கிறாங்களா? கரெக்டாக இல்லைங்க அண்ணா, இல்லை இல்லைங்க, என்ன சும்மா தான் சொன்னேன். அந்த தொப்பியெல்லாம் போட்டு தான் இன்னும் நல்லா இருக்கும், அந்த லண்டன் தொப்பி. அதனை கரடி முடியும் சொல்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 3 கோணங்களில் நாம் ஏற்றாக வேண்டும். நான் சொல்கிறேன் பாருங்கள். 1, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்களிலேயே மிக மிக உயரிய அந்தஸ்தை உடையவராக இருக்கிறாங்களா இல்லையா? அது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய படித்தரம் மனிதர்களிலேயே மிக உயர்ந்த படித்தரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார். அந்த உயர்ந்த, நான் ஏன் சொல்லுகிறேன் திரும்ப உயர்ந்த படித்தரம் என்று சொன்னால், தெய்வீக அந்தஸ்துக்கு பெருமானாரை உயர்த்தி விடக்கூடாது. புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? தெய்வீக அந்தஸ்து என்று சொன்னால், அதாவது இன்றைக்கு நீங்களும் நானும் முஸ்லீமாக இருப்பதற்கு யார் தான் காரணம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் காரணம். அல்லாஹ் நம்ம கண்ணால் பார்த்ததே இல்லை. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லாவிட்டால் நாம் என்னவாக இருப்போம்? அது உண்மைதான். ஆனாலும் அதுக்காக வேண்டி அவர்களை யாராக உயர்த்தி விடக்கூடாது? அல்லாஹ்வுடைய அந்த அந்தஸ்துக்கு உயர்த்தி விடக்கூடாது. ஆனால் சிலபோது நீங்கள் பார்த்தீங்கன்னா, சில அறியாமையின் காரணத்தால் சிலர் அல்லாஹ்வுக்கு கொடுக்கக்கூடிய அதே லெவலை ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்கக்கூடிய மக்களும் இருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் எல்லை மீறுகிற போது, சிலர் இந்த விஷயத்தில் எல்லை மீறும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டித்திருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்முடைய ரோல் மாடலாக, ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளாக எனது இந்த பாதையில் நான் எப்படி எடுத்துக்கொள்வது, அதுக்கு தான் இதை விளக்கம் சொல்கிறேன். 1, நான் சொன்னது மனிதர்களிலேயே உயரிய அந்தஸ்து பெருமானாருக்கு இருக்குது. நான் கொடுக்கத்தான் செய்யணும், கொடுக்காமல் இருக்கல. ஆனால் அந்த அந்தஸ்து தெய்வீக எல்லைக்கு ரசூலுல்லாவை என்ன செய்ய, தெய்வமாக மதிக்கிற அளவு கொண்டு போயிடக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் ஒரு அரபி என்ன செஞ்சார் அப்படின்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலேயே ஒரு விஷயத்தை சொல்லி இன்ஷா அல்லாஹ் வஷிஅத என்று சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹும் அஹ்மதில் பதிவு செய்யப்பட்ட நபிமொழி இது. அல்லாஹும் நீங்களும் நாடினால் அந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். புரியுதா? என்னது? ஆமாம், அல்லாஹுக்கு ஈக்குவலாக யாரை மாற்றிட்டார் அவர்? 2 பேரும் நீங்களும் நாடணும், அல்லாஹும் நாடணும், நீங்களும் நாடணும். ரசூலுல்லாஹ் கோவம் வந்துருச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சொன்ன, இன்ஷா அல்லாஹ் என்று மட்டும் சொல், அல்லாஹ் நாடினால் என்று மட்டும் சொல். ஏன் என்ன அதில் சேர்க்கிற? எனவே அந்த படித்தரம் என்பது, அந்த நான் சொல்கிறது புரியுது இல்லையா? அப்போ ரசூலுல்லாஹ் என்ன, ரசூலுல்லாஹ் தன்னை குறித்து சொல்லும் போதே அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அப்துஹு வ ரசூலுஹு தான், அல்லாஹுடைய அடியார் என்று தான் இருக்கணும். அதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன, லா துத்ரூனி கமா அத்ரத்தின் நஸாரா ஈஸா இப்னு மர்யம், கிறிஸ்தவர்கள் மரியத்தின் புதல்வர் ஈசாவை எல்லை கடந்து உயர்த்தியது போல என்னை நீங்கள் என்ன செய்யாதீர்கள், உயர்த்தி விடாதீர்கள். இதுக்கு ஒரு உதாரணம் ஏதாவது இருக்கிறதா உங்களுக்கு சொல்ல முடியுமா? அதாவது நபிகள் நாயகம், நான் சொல்கிறேன் தப்பாக நினைக்காதீங்க, ரசூலுல்லாஹ் மரணிக்கவில்லை என்று சொல்லக்கூடிய மக்கள் இருக்கிறாங்கல்ல? உண்மை இருக்கிறாங்க, நிறைய இருக்கிறாங்க. முஸ்லீம்ஸ் இருக்கிறாங்க. எங்கே தெய்வீக நிலைக்கு உயர்த்துக்கிறார். அப்படி உயர்த்தக்கூடாது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்காக வேண்டி நம்ம சாதாரண ஆளுன்னு சொல்லவும் மாட்டோம், அது வேறு. அந்த மாதிரி அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நம்முடைய ரோல் மாடலாக, நம்முடைய முன்மாதிரியாக எடுக்க வேண்டும் என்றால் 3 கோணங்களில் 3 பொறுப்புகள் நமக்கு இருக்கிறது. 1, மனிதர்களிலேயே அவர் உயர்ந்தவர், ஆனால் அவர்கள் யாரல்ல, தெய்வீக அந்தஸ்துக்கு உரியவர்கள் அல்ல. 1, ஓகே, இது ஓகே. 2வது, ரசூலுல்லாஹ் என்னுடைய ரோல் மாடல், ரசூல் நம்முடைய முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நான் ஒரு முஸ்லீம் நேசிக்கக்கூடிய முதன்மை மனிதராக த ப்ரியாரிட்டி யாருக்குத்தான் இருக்கணும்? ரசூலுல்லாஹ்க்கு தான்.
அது இருக்கணும். சரியாக சொல்லுது, நாம் செய்கிறோமா இல்லையா அப்படிங்கிறது வேறு விஷயம். ரசூல் அல்லாஹு தாலா 33வது அத்தியாயத்தில் சொல்கிறான், அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். நபி இறை நம்பிக்கையாளர்களுக்கு அவர்களுடைய உயிர்களை விட மேலானவர். ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு ஆபத்து வருது, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுக்கு ஒரு ஆபத்து வருது, எனக்கு ஒரு ஆபத்து வருது, எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒரு ஆபத்து வருது. நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? அப்படி சொல்ல போனால் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஹதீஸை காப்பாற்றுறதுக்கு தான் அந்த விஷயம். அப்போ ரசூலுல்லாஹ்வை அதாவது ஒரு மனிதன் தன்னை நேசிப்பது இயல்பு, இட்ஸ் குவைட் நேச்சர். என்ன நான் நேசிப்பேன், கண்டிப்பாக ஒரு ஆபத்து வந்துன்னா நான் டக்குன்னு விழுவேன், ஒரு அனர்த்தம் வருகிறது என்று சொன்னால் மனிதன் முதலில் தன்னை தான் பாதுகாத்து கொள்வான். ஆனால் இங்கே இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் உங்கள் நேசத்தை விட ரசூலுல்லாஹ்வுக்கு அதிக நேசம் கொடுக்க வேண்டும். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மரணத்திற்கு பின்பு நாம் எப்படி நம்மை விட அதிகமாக நேசித்தல் என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சொல்லையும் செயலையும் நாம் பின்பற்ற வேண்டும். அதுதான் பெருமானாருக்கு நாம் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான முதன்மை மனிதர் என்ற அந்தஸ்தை விளக்கும். உங்களுக்கு தெரியும், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹதீஸ் தெரியுமில்ல. உமர் ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கையை எப்படி க்ளோஸாக பிடிச்சி நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த இங்கிதம் என்ற ஒரு பண்பு, ஒரு 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 செயல் இருக்குங்க. இந்த என்ன சொல்கிறது, இங்கிதம் என்றால் என்னது, ஹவு டு அப்ரோச் மேனஸ். ஆமாம், அது பெருமை. அது ரசூலோட ஹதீஸுகளை விட, வார்த்தைகளை விட ரசூல் எப்படி நடந்துக்கிட்டாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு ஆளை பிடிக்கும் அப்படின்னா உடனே சிரிப்பாங்க, கட்டிப்பிடிப்பாங்க, கையோடு கையை அப்படி கோர்த்துக்குவாங்க. அதுலேயே அந்த ஆள் சரண்டர் ஆகிடுவார், முடிஞ்சிச்சு. ஆமாம், ரசூலுல்லாஹ் செல்லமாக அடிப்பாங்க, தட்டுவாங்க. இதெல்லாம் நல்ல ஒரு பண்புகள். குழந்தைகளாக இருந்தால் இப்படி கன்னத்தை வருடுவாங்க, முத்தமிடுவாங்க. இதெல்லாம் நல்ல பண்புகள். அப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நான் ஒரு புக்கில் எழுதி, இஸ்லாமும் இங்கிதமும் ஒரு புக்கு, நம்முடைய புக்கு ப்ரொமோட் பண்ணலை, நான் சொல்கிறேன். இருந்தாலும் அப்படி நினச்சிடாதீங்க. புக்கு நான் அப்படி எழுதினாலும், என்னுடைய புக்கு நான் எழுதினாலும் நான் சேல் பண்ண முடியாது. ஐஎஃப்டி தான் அதை சேல் பண்ணணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையோடு உமர் ரலியல்லாஹுடைய கரத்தோடு கையை எப்படி கோர்த்து எப்படி நல்லா இருக்கும். அப்போது உமர் நினைத்தார் ரசூலுல்லாஹ் எவ்வளோ நம்மளோட க்ளோஸாக இருக்கிறாங்க அப்படி சொல்லிக்கிட்டு. அப்போது அவர் தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் ரசூலுல்லாஹ் பார்த்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் அந்த அஹப்பு இலைய மின் குல்லி ஷைஇன் இல்லா மின் நஃப்ஸி. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் விட நீங்கள் தான் யா ரசூலல்லாஹ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னார். ஆனால் என்னை தவிர அப்படின்னு. ஹதீஸ் கேள்விப்பட்டிருப்பீங்களே. ஆமாம், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்லை உமரே இல்லை, என் உயிர் யார் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது ஆணையிட்டு சொல்கிறேன் உமரே, உம்மை விட உமக்கு நான் நேசத்துக்குரியவராக மாறாதவரை நீர் முழுமையாக ஈமான் கொண்டு வர முடியும். உமர் தேய்க்கிறாங்க, என்னடா, ஆனால் எக்ஸப்ட் மீ அப்படி தானே உமர் சொன்னார், எக்ஸப்ட் மீ. அப்போது ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னபோது உமர் யோசித்தார், ரசூலுல்லாஹ் இருந்திருக்காவிட்டால் நம்ம ஹிதாயத்து கிடச்சிருக்காது, நம்ம இவ்வளோ நேரவழிக்கு வந்திருக்க மாட்டோம், ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லும் செயலும் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறது என்று சொல்லும்போது கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்து விட்டு அவர் சொன்னார், ஆம் யா ரசூலல்லாஹ், என்னை விட நான் உங்களை நேசிக்கிறேன். முடிஞ்சிச்சு. அல்-ஆன் யா உமர், இப்போது நீர் முழுமை பெற்று விட்டீர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்தார். அப்போ அல்லாஹுடைய தூதரை நேசித்தல் என்பது மிக உயரிய படித்தரத்தில் இருக்க வேண்டும். அப்போ இந்த இடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நிறைய செய்திகள் எல்லாம் நிறைய இருக்குது. உங்களுக்கு மூன்று குணங்கள் இல்லாவிட்டால் ஒருவர் ஈமானின் ருசியை சுவைத்தவராக மாறமாட்டார் என்று சொல்லியிருக்கிறாங்க பெருமானார். அதெல்லாம் நிறைய இருக்குது. அதாவது நான் அனைத்து மனிதர்களை விட உங்களுக்கு நேசமுரியவராக மாற வேண்டும் என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் ஷார்ட்டாக நான் என்ன சொல்கிறேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய ரோல் மாடல் என்றால், ஒன்று மனிதர்களிலேயே அவர் உன்னதமானவர், ஆனால் அவர் யாரல்ல, கடவுள், இறைவன் அல்ல. இரண்டாவது, நாம் நேசிக்கிற ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி யாராக இருக்கணும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருக்கணும். இப்போது அன்பு நேசம் என்று தமிழில் சொல்லுவாங்க. அன்பு நேசம் ரெண்டுக்குமே வாட்ஸ் அ டிஃப்ரெண்ட் பிட்வீன் அன்பு அண்ட் நேசம்? தனித்தனியாக சொல்லுங்க. சித்திகணம் தெரியுமா? அதாவது அவங்க பாஷா பாய், அன்பு என்றால் என்ன, நேசம் என்றால் என்ன? தாய் மேலையா? டேய் குட். நீ விளக்கம் அல்ஹம்துலில்லாஹ், நீங்களா சொன்னீங்களே. நான் கரெக்ட் பிரதர், நீங்கள் சொல்லுங்கள். தமிழ் கொஞ்சம் கஷ்டமா? அப்போ குழந்தை மேலே வைக்கிறதில்ல அது அன்பு இல்லையா?
தாய்மேல் சரி சரி அவள் குழந்தை அப்போ அம்மா மேலே வைக்கிறது நேசம்னு சொல்ல மாட்டீங்க. மொலனா எங்கே எழுப்பி போகிறீங்க? அன்பு நேசம் சொல்லும்போது எழுப்பி போடுறாங்களே, அதான் டைம் இருக்க. ஷேக் அந்த அன்பு நேசத்தை பேர் வேறு ஏதாவது டாபிக் இல்லை, டாபிக் மாறாது, வேறு இதில் தான் நிற்கும். நீங்கள் அங்கே லவ் அதில் போயிடுமோன்னு நினைக்காது. அன்பு நேசத்தை பற்றி பேசும்போது நேசம் அது எங்கள் உஸ்தாத் சொன்னதை மட்டும் சொல்லி, நிறைய உஸ்தாத் சொன்னதை நான் சொல்கிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அன்பு நேசத்துக்கு வேறுபாடு. அன்பு என்பது ஃபீலிங் என்று சொன்ன ஃபீலிங், உணர்வு. எனக்கு காஜானனை பிடிக்குது, சித்திகண்ணனை பிடிக்குது, அதில் பிடிக்குது அப்படின்னா ஃபீலிங். நேசம் அந்த ஃபீலிங் என்பது செயலாக வெளிப்படும் இடம். உங்களை எனக்கு பிடிக்குது அப்படின்னா மனசில் பிடிக்கும். அதை நான் எப்படி வெளிப்படுத்துவேன்? அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லுவேன். உங்களை பார்த்தா நான் சிரிப்பேன். உங்களுக்கு நான் கிஃப்ட் தருவேன். உங்களுக்கு உபதேசம் தேவைப்பட்டால் உபதேசம் பண்ணுவேன். உங்களுக்கு ஒரு உதவி தேவைப்பட்டால் உதவுவேன். இது என்னது? இதன் பேர் என்னது? நேசம். ஓகேயா இருக்குமா? இப்போ ரசூலுல்லாஹி இப்போ விஷயத்துக்கு வாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நான் அன்பு வைத்திருக்கிறேன். வெறும் அன்போட மட்டும் அல்லாஹ்க்கப்படுத்திட்டு ஐ லவ் யா ரசூலல்லாஹ்னு சொன்னால் அது எப்படி? அப்போ அந்த அன்பு என்பது எப்படி வெளிப்பட வேண்டும்? நேசமாக வெளிப்பட வேண்டும். நேசம் என்பது எப்படி இருக்கணும்? ரசூலுல்லாஹ் எதை சொன்னாங்களோ அதை செய்யணும், எதை செய்தாங்களோ அதை செய்ய வேண்டும். அதுதான் நேசம். அதை செய்யாமல் விடிய விடிய மௌலுது ஓதுறாங்க, சுபூத்துலே கிடையாது. என்ன மௌலுது அது? இல்லை நான் என்ன ஒரு சுப்பி நான் பேரு கேட்கல. சாரி ஐம் சாரி, ஐ டிட் ஆஸ்க் த நேம் ஆஃப் த மௌலித். எனக்கு தெரியும் நான் அது என்ன மௌலுது, என்ன வகையான மௌலுது அப்படின்னு சொல்லி நானே ஆச்சரியப்படுகிறேன். ஓகே சரி. ஒன்று, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக உன்னதமான மனிதர். இரண்டாவது, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய நேசத்துக்குரிய டாப் ப்ரியாரிட்டியில் அவர் இருக்க வேண்டும். அது இந்த அன்பு என்பது நேசமாக வெளிப்பட வேண்டும். அன்புக்கும் நேசத்துக்குமான வேறுபாடு இருக்கிறது. மூன்றாவது, இதுதான் முக்கியமான விஷயம், என்னென்றா வாழ்வின் அனைத்து விவகாரங்களிலும் நபியை பின்பற்ற வேண்டும். அதுதானே கஷ்டம். அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரோல் மாடலாக எடுப்பது. இந்த அன்பு என்பது எப்படி வெளிப்படணும்? அப்போ நேசமாக வெளிப்பட வேண்டும். அப்போது எப்படி இதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன், சீரியஸாக பாருங்கள். சூரத்து நிசாவில் அந்த அன்பு நேசமாக எப்படி வெளிப்பட வேண்டும் என்பதற்கு சூரத்து நிசாவுடைய 65வது வசனம் அல்லாஹு தாலா சொல்கிறான், ரொம்ப முக்கியம். ஃபலா வ ரப்பிக லா யுமினூன ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனஹும் சும்ம லா யஜிது ஃபீ அன்ஃபுஸிஹிம் ஹரஜம் மிம்மா கலைத வ யுஸல்லிமு தஸ்லீமா. இது ஒரு வசனம், சூரத் நிசாவுடைய வசனம். இந்த வசனத்தில் ஷார்ட்டாக அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, உமது இறைவன் சத்தியம் போட்டு சொல்லுகிறான், அவர்களுக்கு இடையில் இருக்கிற, முஸ்லிம்களுக்கு இடையில் இருக்கிற அல்லது மோமின்களுக்கு இடையில் இருக்கிற பிரச்சனைகள் விவகாரங்களுக்கு நீங்கள் தீர்ப்பு சொல்லாதவரை, அந்த தீர்ப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவரை, ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு விவகாரம் இருக்குது, அதற்கு நீங்கள் தீர்ப்பு சொல்லி அந்த தீர்ப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவரை அவர்கள் மோமின்களாக இருக்க மாட்டார்கள். புரியுதா? கஷ்டம்தான், மொத்த சொல்லிக்கிறாங்க. ஐயோ உண்மையா? அப்போ திரும்பவும் சொல்கிறேன், மோமின்களுடைய விவகாரங்களில் அல்லது பிரச்சனைகளில் அல்லது உங்களுடைய தீர்ப்பை சொல்லி அந்த தீர்ப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவரை, இது குர்ஆன் வசனங்க, மோமின்களாக இருக்க முடியாது. ஒரு பார்ட். ரெண்டாவது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், சும்மலா யஜிது ஃபீ அன்ஃபுஸிஹிம். குர்ஆனை இப்போ கூட எடுத்து பார்க்கலாம். சும்மலா யஜிது ஃபீ அன்ஃபுஸிஹிம் ஹரஜம் மிம்மா கலைத. ஒன்று, நீங்கள் அந்த பிரச்சனை ஏதேனும் ஒரு ப்ராப்ளத்தில் விவகாரத்தில் நீங்கள் தீர்ப்பு சொல்லணும், அந்த தீர்ப்பை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்றாச்சா? ரெண்டாவது அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் சொன்ன அந்த தீர்ப்பில் அது சாதகமாக இருந்தாலும் சரி, அது ஃபேர், அதாவது அகெயின்ஸ்டாக இருந்தாலும் சரி, எனக்கு சாதகமாக இருந்தாலும் சரி, அவர்கள் அதிருப்தி அடையக்கூடாது. அதிருப்தினா புரியுதா? இப்போ சில சமயம் நமக்கு பிடிக்க மாட்டேங்குதுல்ல சில ஷரியத்துடைய, இவ்வளோ ஷார்ட், இவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்குது, இவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாருங்கள். அப்போ ஒன்று, உங்கள் விவகாரங்களில் ரசூலா என்ன செய்யணும்? தீர்ப்பளித்தா அந்த தீர்ப்பை நீங்கள் என்ன செய்யணும்? ஏற்றுக்கணும். ரெண்டு, என்ன சொன்னேன்? அந்த தீர்ப்பில் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? சாதகமோ பாதகமோ என்ன செய்யக்கூடாது? அதிருப்திக்கு என்ன சொல்கிறது இங்கிலீஷில்? டிஸாக்டிஃபை.
மூணாவது அல்லாஹ்ல திரும்பவும் சொல்கிறான் பாருங்க, ஒய் சல்லிமு தஸ்லீமா, முழுமையாக சரணடைந்து செயல்படுத்த வேண்டும். அதை இந்த மூன்றும் செய்யாதவரை நீங்கள் முஸ்லீம்களாக ஆக முடியாது. அல்லாஹ் ஆணையிட்டு சொல்கிறான். ஒன்று, திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் பாருங்கள், திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், உங்களுடைய விவகாரங்களில் நீங்கள் ரசூலுல்லாஹ் சொல்கிறேன், நீங்கள் தீர்ப்பளிக்க வேண்டும், அந்த தீர்ப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். 2, அந்த தீர்ப்பில் என்ன இருக்கக்கூடாது, அவர்கள் அதிருப்தி அடையக்கூடாது. 3, சரணடைந்து அதை என்ன செய்ய வேண்டும், செயல்படுத்த வேண்டும். இது எல்லா விவகாரங்களிலும் இப்போ தான் நீங்கள் ரசூலுல்லாஹ்வை நேசித்த மாதிரி ஆக முடியும். அப்போது இது 1400 வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு மனித புனிதரை குறித்து அல்லாஹு தாலா சொல்கிறார். நம்முடைய தந்தையை குறித்தோ, நம்முடைய குருவை குறித்தோ, நம்முடைய ஆசிரியரை குறித்தோ, நம்முடைய அப்பா அம்மாவை குறித்தோ இப்படி சொல்லவில்லை. இப்போ இந்த அடிப்படையில் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் கவனமாக கேளுங்க. இந்த அடிப்படையில் நாம் சாப்பிட்டால் யார் சாப்பிட்டதை போல் இருக்க வேண்டும் சொல்லுங்கள், சொல்லுங்கள், யார் சாப்பிட்டதை போல் இருக்க வேண்டும்? அப்படி இருக்கா? நான் ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன் பாருங்கள். நாம் சாப்பிட்டால் ரசூலுல்லாஹ் சாப்பிட்டதை மாதிரி இருக்க வேண்டும். நான் குடும்பம் நடத்தினால் ரசூலுல்லாஹ் குடும்பம் நடத்தியதை போன்று இருக்க வேண்டும். நாம் வியாபாரம் செய்தால் ரசூலுல்லாஹ் வியாபாரம் செய்ததை போன்று இருக்க வேண்டும். நாம் அரசியல் செய்தால் ரசூலுல்லாஹ் வியாபாரம் செய்ததை போன்று இருக்க வேண்டும். நாம் சண்டையிட்டால் கூட ரசூலுல்லாஹ் சண்டை போட்டதை போன்று இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் நம்முடைய வாழ்வின் சென்டர் பாயிண்டாக இருக்கணும், மையப்புள்ளி தானே சென்டர் பாயிண்ட், மையப்புள்ளியாக இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கி 2 முஸ்லீம் சண்டை போட்டால் உலகத்துடைய கெட்ட வார்த்தைகளெல்லாம் புதுசு புதுசாக கேட்கலாம், புதுசு புதுசாக இருக்கும். அப்படி இருக்கா? இப்போ ஒருவர் மீதான நேசம் என்பது எப்படி வெளிப்படும்? அப்போ இதுதான் அல்லாஹுடைய தூதரோடு ஒரு மோமினுக்கு இருக்க வேண்டிய தொடர். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதேனும் ஒரு விஷயத்தில் நீங்களே இதில் முடிவெடுங்கள் என்று விட்டுவிடவில்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல்துலக்குவது முதல் பாராளுமன்றம் வரை ரசூலுல்லாஹ் வழிகாட்டி இருக்கிறார். இன்னொரு விஷயம் தெரியுமா, முழுமையான இந்த கம்ப்ளீட் மேன் அப்படின்னு ஒன்று வச்சுக்கோங்க. இப்போது சில துறைகளில் ஒரு துறையில் ரொம்ப டாப்பில் இருப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஆட்களை எல்லாம் கொண்டு வந்து ஒரு இடத்துல ஒன்று கூட்டி ஒரு கம்ப்ளீட் மேனை உருவாக்கணும். கம்ப்ளீட் மேன்னா புரியுதா? ஒரு முழு மனிதனை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஆள் என்ஜினியராக இருப்போம், பெரிய டாப் லெவல் என்ஜினியர், டாப் லெவல் டாக்டர், டாப் லெவல் சயின்டிஸ்ட், டாப் லெவல் அப்படி வச்சுருக்கான், டாப் லெவல் அதிகாரி, டாப் லெவல் கலெக்டர், இப்படியெல்லாம் கொண்டு வந்து ஒரு முழுமையான மனிதன் என்று நாம் ஒருவரை உலகத்துக்கு காட்டோம்னா நூற்றுக்கணக்கான ஆட்களை கொண்டு வந்து வைக்க வேண்டியிருக்கும். அப்படி தானே? இவங்க பாருங்கப்பா, இவங்க தான்ப்பா முழுமையான, எல்லாரும் ஒரு 100 பேரை சேர்த்தான் சொல்ல முடியும். ஆனால் ஒரு கம்ப்ளீட்டான எல்லா துறைகளிலும் முழுமையான மனிதர் என்று ஒருவரை கொண்டு வரோம்னா யாரை மட்டும் கொண்டு வந்தால் போகிறோம்? 26 துறைகள் என்று சொல்கிறார்கள். 26 துறைகளில் தி பெஸ்ட் டாப் லெவலில் இருந்தாங்களா ரசூலுல்லாஹ். ஒரு அரசியல்வாதியாக, குடும்பத் தலைவனாக, போர் வீரராக, தந்தையாக, மகனாகவும் இருந்துருக்கிறாங்க, கணவனாக, அப்பாவாக, எல்லாத்துலேயும் நிகரற்ற நாளையோட செல்வந்தன் இருக்குது. அதில் இல்லை, அதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய செல்வ நிலைமையை குறித்து தான் எழுதியிருக்கிறோம். எல்லா ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடாது, அவுட் ஆஃப் சப்ஜெக்ட். கல்லை கட்டினார்கள் பசி தீர்வதற்காக. கல்லை கட்டினது உண்மை, ஆனால் பசிக்காக கல்லை கட்டலை. அப்படி பார்த்தா நீ உலகத்தில் ஆயிரக்கணக்கான ஏழைகள் இருக்கிறார்கள். ஏன் அந்த முஸ்லீம் ஏழைகள் ஏன் கல் கட்டலை? இன்னொரு சயின்டிஃபிக்கலாக கல் கட்டினா பசி போகுமா? ஏன் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் கூட எந்த சஹாபியும் கல் கட்டலை? இது அதை குறித்தெல்லாம் நம்ம எழுதியிருக்கிறோம். வல்லுஹா சூறால் அல்லாஹு தஆலா சொல்கிறான், வஜதக்க ஆயிலன் ஃபக்னா. தெரியுமா என்ன அர்த்தம்? வஜதக்க ஆயிலன் ஃபக்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச சூறா தான். உண்மை ஏழையாக பார்த்தோம், ஏழையாக கண்டோம். அகுனா என்னான்னு தெரியுமா? சூப்பர்லேட்டிவ் டிகிரி. செல்வந்தராக மாற்றினோம் அல்ல, மிகச் செல்வந்தராக மாற்றினோம். ஏழையாக இருந்தீங்க, உங்களை செல்வந்தராக மாற்றினோம் என்று யார் சொல்கிறா? அல்லாஹ் சொல்கிறான். நாம் என்ன சொல்கிறோம்? ரசூலுல்லாஹ் அவங்க அடுப்பு எரியாமல் இருந்துச்சு, இதெல்லாம் உண்மை தான். கல் கட்டினாங்க, உண்மை தான். ஆனால் இட்ஸ் நாட் ஹோல் லைஃப்பில் கிடையாது. மதீனா வந்த புதிதில் ரசூலுல்லாஹ்ட்ட செல்வம் இருக்கலை, பணம் இருக்கலை. ரசூலுல்லாஹ் வந்து மக்காலேருந்து மதீனா வந்த புதுசில் சும்மா ஒன்றும் வரல. வந்து பள்ளிவாசல் விலைக்கு வாங்கினாங்க, அந்த இடத்த விலைக்கு வாங்கினாங்க இல்லையா? எங்கேருந்து வாங்கினாங்க? வந்த மறுநாளே இடத்த விலைக்கு. இருங்க, அப்படி ஆமாவா இல்லையாங்க? எங்கேருந்து காசு? காசோடு தான் வந்திருக்கிறாங்க.
சும்மா ஒன்றும் வரல. அவங்க ஹிஜ்ரத் வந்த ஒட்டகம் காசு கொடுத்து வாங்கினது. அபூபக்கர் சொன்னாங்க, ஒரு ஒட்டகத்தை எடுத்து, இல்லை காசு கொடுத்து வாங்குவேன், சும்மா ஒன்றும் வரல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது அந்த டைமில் வருமானம் இருக்கல. அப்போ ஒரு 3 வருட காலங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாச்சு. அப்போ நடந்த நிகழ்வுகள் அது. எனவே இப்போ சப்ஜெக்ட் மாறிடுச்சு, சாரி. இப்போ என்னண்டா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இப்போ ஒரு அரசியல்வாதியை நீங்கள் அப்போ நான் முழுமையான மனிதர், த கம்ப்ளீட் மேனை நீங்கள் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால், ஆயிரக்கணக்கான தங்கள் ஃபீல்டில் டாப் லெவலில் இருக்கக்கூடிய மனிதர்களை ஒரு இடத்துல கொண்டு நிறுத்தி இவர்கள் எல்லோரும் சேர்ந்து தான் ஒரு கம்ப்ளீட் மேன் என்று சொல்ல வேண்டியது இருக்கும். ஆனால் ரசூலுல்லாஹ் அப்படி கிடையாது. ஒரு அரசியல்வாதி நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி லைஃப்பில் என்னவா இருப்பார்? ஜீரோவாக இருப்பார். அப்படி தானே? அதே மாதிரி ஒரு ஃபேமிலி லைஃப்பில் நல்லா இருக்கிற ஒரு பிஸ்னஸ் ஒன்றுமே தெரியாமல் இருப்பார். ஒரு வியாபாரத்தில் நல்லா இருக்கிற ஒரு பண்பாட்டில் ஒன்றுமே இருக்க மாட்டார். அவரில் பண்பாட்டில் நல்லா இருக்கிற ஒரு வணக்க வழிபாடில் வீக்காக இருப்பார். அப்படி கிடையாது. ஒரு முழு மனிதன் நான் திரும்பவும் சொல்கிறேன், ஒரு முழு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அன்றும் இன்றும் என்றும், திரும்பவும் அன்றும் இன்றும் என்றும் யார் மட்டும்தான் இருக்கிறார்? நமக்கு இஸ்லாம் மட்டும்தான் இருக்கிறார். எனவே நாம் அவரை பின்பற்றலாம். ஈவன் ஏனைய நபிமார்கள் கூட கிடையாது. நம்ம நபிமார்களை இங்கே குறை சொல்லுவாது நினச்சிடக்கூடாது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நீங்கள் ரோல் மாடலாக எடுக்கலாம் தான். ஆனால் குடும்ப விவகாரத்தில், திருமண விவகாரத்தில் முடியாது. ஏன்? அவன் கல்யாணம் பண்ணலை இல்லையா? நல்ல முக்கியமான சப்ஜெக்டில் ஷேக் ஆப்சென்ட் ஆகிட்டாங்க. ஆமாம். அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஃபேமிலி லைஃப்பில். ஆனால் பிஸ்னஸ் பண்ணலையே, வியாபாரம் பண்ணலையே. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ரோல் மாடல் எடுக்கலாம். ஆனால் நீங்கள் அவங்க பிஸ்னஸ்ஸு, அந்த மாதிரி அரசியல், போர், தந்திரம் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அது மட்டுமல்ல, ஏனைய நபிமார்களெல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஏரியா, ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு பிரதேசம், அதுக்குத்தான் நபியாக வந்தான். ஆனால் ரசூலுல்லாஹ் மட்டும்தான் ரஹ்மத்துல்லாஹ், மாஷா அல்லாஹ், ரஹ்மத், சர்வதேச, இன்டர்நேஷ்னல், எல்லாத்துக்குமான ஒரு ரோல் மாடலாக இருக்க வேண்டும். எனவே திரும்பவும் சொல்கிறேன், அந்த சூரத்து நிசாவுடைய அந்த 65வது வசனம் நம்முடைய நினைவில் இருக்க வேண்டும். 3 விஷயத்தை அல்லாஹு தஆலா சொல்கிறான். உங்களுடைய ப்ராப்ளத்தில், உங்களுடைய விவகாரங்களில் ரசூலுல்லாஹ் தீர்ப்பளிக்க வேண்டும். அந்த தீர்ப்பை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். 2வது என்னது? அதில் அதிருப்தி கூடாது. 3வது என்ன செய்ய வேண்டும்? சரணடைந்து செயல்படுத்தணும். இது யோசிச்சு பாருங்க. அப்போது இதில் சஹாபாக்களோட நீங்கள் நம்ம சொல்லுவாங்க, அவங்க நாகரிகம் தெரியாத கம்பெனியன்ஸ் ஆஃப் ப்ராஃபட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்க நாகரிகம் தெரியாத காலத்தில் வாழ்ந்தாங்க, ஒட்டகங்களோடும் ஆடுகளோடும் இருந்தாங்க, ஆட்டு மந்தைகளோடு வாழ்ந்தாங்க, பெரிச்ச மரம், அவங்க அதில் தான் மரங்களோடு மட்டும்தான் அவங்க தொடர்பு இருந்துச்சு. ஆனால் அப்படியெல்லாம் இருந்தாலும் ரசூலுல்லாவை ஃபாலோ பண்ணுற விஷயத்தில் அவங்களுக்கு நிகர் யாருமே கிடையாது. அவ்வளோ தூரம் நெருங்க முடியாது. அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்படியே ஃபாலோ பண்ணாங்க. இன்றைக்கி நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் நாம் இங்கே தேவையில்லாத விரல் ஆட்டலாமா, தொப்பி போடலாமா, ஐயோ இன்னுமா எத்தனை வருட காலங்கள். நீங்கள் இன்னும் இந்த சர்ச்சை, இந்த விவகாரம் முடியவே இல்லை. இது முடியாது. ஏனென்றால் சில்லி மேட்டர்ஸுக்குள்ளே சமூகத்தை இழுத்து வரும்போது பெரிய பெரிய விவகாரங்கள் உங்களுக்கு மறந்து போயிடும். நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு. பெரிய பிரச்சனை சமூகத்தில் இருக்கிறது. கல்வியின்மை இருக்கிறது, வேலையில்லா திண்டாட்டம் இருக்கிறது, நிறைய பிரச்சனைகள், இளைஞர்கள் போதைக்கு பாதை மாறுகிறது. இதெல்லாம் விட்டுட்டு திரும்ப 25-35 வருடங்களாக ஷிர்கு, இது அதெல்லாம் சொல்லணும் தான், இல்லைன்னு சொல்லலை. அதிலேயே நீங்கள் மூழ்கி இருக்கிறீர்கள். நீங்கள் இப்போ பாருங்களேன், சில புத்தகங்கள், இஸ்லாமிய மேகசின்ஸை பாருங்கள், விரலாட்டுவது கூடுமா என்ற கேள்வி இப்போதும் வருகிறது. அதுக்கு ஆன்சர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நீங்கள் ஆன்சர் 2000ஆவது ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி உள்ள மேகசினை எடுத்து பாருங்கள், அதில் பதில் இருக்கிறதுன்னு சொல்லுவார். என்ன அர்த்தம்? இதில் என்ன அர்த்தம் சொல்லுங்க பாவா, என்ன அர்த்தம் அதுக்கு? பல தடவை சொல்லியாச்சு, இன்னுமா உங்களுக்கு புரியல? அப்பமே சொல்லி முடியாதுங்க. சமூகத்தை எங்கே நாம் திசை திருப்பணும் யோசிச்சு பாருங்க. எங்கே கொண்டு நிறுத்தணும், எங்கே கொண்டு நிறுத்துறோம்? இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு நான் ஒருபோதும் சொல்லவில்லை. ஆனால் இதையே நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்கன்னா எப்போத்தான் நீங்கள் பெரிய விவகாரங்களுக்கு செல்வீர்கள்? யோசித்து பாருங்கள், பெரிய விவகாரங்களுக்கு. அப்போ இன்னைக்கு ஒருவன் தொலை வருகிறான் என்று சொன்னால், அவன் வந்தல்ல நீ விரலாட்டு தொழுறியா, விரலாட்டாமல் தொழுதியா, தொப்பி போட்டு தொழுதியா, தொப்பி போடாமல் தொழுதியா, அப்படி விரட்டி விட்டுறீங்க. உலகத்தில் ஒரு தடவை கூட அல்லாஹ்வுக்கு முன்னால் சுஜூது செய்யாத கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்களே, அவர்களை குறித்து எப்போது நாம் கவலைப்படுவோம்? எப்போ கவலைப்படுறது?
நீ நிறைய இருக்கு. நிக்காபு போட்டியா, நிக்காபு போடலையா, எந்த பிரச்சனைகள் ஒரு பக்கமே. ஹிஜாபே போடாமல் கோடிக்கணக்கான சகோதரிகள் தெருவில் அலைகிறார்கள். அவர்களை குறித்து கவலைப்படாமல் போட்டிருக்கிற ஹிஜாபில் நிக்காபு போட்டியா, நிக்காபு போடலையா, இதுனா ஷரியத்துடைய தலையாய பிரச்சனையா? இல்லை. அப்போ நீங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் சமூகத்தை நாம் இழுத்து கொண்டு வந்து பெரிய பிரச்சனைகள் நாம் கவனம் செய்திருக்கிறோம். அது முன்னுரிமைகள் கட்டுப்படும். நாம் யோசித்து பார்க்கணும். இப்போ நீங்கள் பாருங்கள், எத்தனை விவகாரங்களில் நீங்களும் இயக்கங்களாக இருந்தாலும் எத்தனை விவகாரங்களில் நீங்கள் நானும் கருத்தொற்றுமையோடு இருக்கிறோம். இப்போ இறைவன் ஒருவன் என்ற விஷயத்தில் நீங்களும் நானும் ஒன்று, ரசூலுல்லாஹ் நம்முடைய நபிதான் என்ற விஷயத்தில் நீங்களும் நானும் ஒன்று, குர்ஆன் நம்முடைய வேதம் தான் என்ற விஷயத்தில் நீங்களும் நானும் ஒன்று. ஆனால் இதையெல்லாம் அல்லாஹ்வையே இறைவன் என்று ஏற்றுக்கொள்ளாமல் கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்களே, அவர்கள் விஷயத்தில் அல்லவா நாம் கவலைப்படணும். அவங்க விஷயத்துலலாம் நம்ம கவலைப்படணும். ஆனால் பள்ளிவாசலுக்கு தொலை வந்த மனிதனை என்னாச்சு, ராம்நாட்டில் பிரச்சனை, ராம்நாட்டில் நடந்துச்சு சண்டை, லுஹர் தொழுகையில் சண்டை, விரல் ஆட்டி தொழுவதா விரல் ஆட்டாமல் தொழுவதா என்று சண்டை. போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டாங்க. அவர் கேட்குறார், 2 குரூப் வந்திருக்கிறாங்க, என்னப்பா பிரச்சனை, சப் இன்ஸ்பெக்டர் என்னப்பா பிரச்சனை? சார் இவன் விரல் ஆட்டலாம் சார். அவர் அவருக்கு புரியலை, குத்து கொலை அதெல்லாம் தான் அவர் பார்த்துருக்கிறாரு. ஏய் என்னப்பா விரல், அவன் விரல் அவன் ஆட்டுறான், உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டார். அவன் விரல் தானே அவன் ஆட்டுறான், ஓன் விரல் பிடிச்சி ஆட்டினானா? இல்லை சார் விரல் ஆட்டக்கூடாது சார். அடே என்னடா, அவருக்கு ஃபத்வா தெரியாது, இவனுங்க ஹதீஸ் எடுத்து சொல்கிறானுங்க. அப்படி அவர் ஹிந்து, அவர் ஒரு ஹிந்து. அவர் முஃப்தியாக மாறினார். முஃப்தினா புரியுதா? அவர் ஃபத்வா கொடுக்கக்கூடிய ஷேக்காக மாறினார். 12:35 விரல் ஆட்டுறவன் தொழுது, 12:45 விரல் ஆட்டாதவன் தொழுது. வா இங்கே வரக்கூடாது. இதுதான் என்ன எவ்வளோ பெரிய பிரச்சனை. சமுதாயத்தில் சின்ன பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விட்டு அவங்க சைடு அடிபட்ட அந்த சொந்த கதை சோக கதைங்கிற. ஆமாம், 8 பிரச்சனை தராவியில் 8 பிரச்சனையாக இருக்கிற அந்த பிரச்சனை இருக்குது. சுப்ஹானல்லாஹ். ஹசனுல் பன்னா ரஹ்மத்துல்லாஹி அலைஹிடைய காலகட்டத்தில் நடந்த ஒரு விவகாரம். ஹசனுல் பன்னா ஃபேமஸ் தான் எகிப்தில், அப்போமே அவங்க உயிரோடு வாழ்கிற காலத்திலே பிரபலமாக இருந்தது. செய்தி இது சம்பந்தம் இல்லை இந்த உரைக்கு, இருந்தாலும் நான் தேவை கருதி இங்கே சொல்கிறேன். ஹசனுல் பன்னா அவர்கள் ஒரு பள்ளிக்கு வந்தாங்க. அந்த பள்ளியில் பெரிய கிராண்ட் மாஸ்க் எகிப்தில் 8,000 பெரிய, அப்போ அந்த பெரிய த பர்னிங் இஷ்யூ அதுவாக இருந்துச்சு. அப்போது ஹசனுல் பன்னா வந்தாங்க. காலையில் மக்கள் பிடித்து கொண்டார்கள். 2 குரூப் வந்துருச்சு. ஹசனுல் பன்னா 2 குரூப் பிடிக்கும். இமாம் இங்கே வாருங்க, 8,000 தராவி தொழுகை சொல்லுங்கன்றார். கேட்டாங்க. இவருக்கு கன்ஃபியூஸ், என்னடா இப்படி கேட்குறானுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் என்ன பிரச்சனை. அப்போ நடந்ததெல்லாம் சொல்லிக்கிறாங்க. 8 தொழுகிறவங்க என்ன பண்ணாங்க, 8 ரக்காத் முடிஞ்சோன்னா வெளியே போகிறது, 20 ரக்காத் தொழுதுட்டு இருக்கிறவங்களை டிஸ்டர்ப் பண்ணி ஹோன்னு சத்தம் போட்டே போகிறது, இவங்களை டிஸ்டர்ப் பண்ணி. இதுதான் சண்டை நடந்திருக்கு. அப்போ அவர் என்ன சொன்னார், நான் 8,000 என்ற பிரச்சனைக்கு தீர்ப்பு சொல்வதை விட நான் என்ன சொல்கிறேன், நாளை முதல் இஷா தொழுகை முடிந்தவுடன் இந்த பள்ளிவாசலை பூட்டி விடுங்கள் சொன்னார். 2 பேரும் கோவம் வந்துருச்சு, 2 குரூப்புக்கும். அவங்க சொன்னாங்க, இமாம் உங்களுக்கு தெரியும்னா தெரியும்னு சொல்லுங்கள், தெரியலைன்னா என்ன சொல்லுங்கள், தெரியலன்னு சொல்லுங்கள், பள்ளிவாசலை பூட்டுன்னு சொல்கிறதுக்கு யார் நீங்கள்? அப்போ அவர் கேட்டார், இங்கே வா, தராவி தொழுகை சுன்னத்தா ஃபர்லா? ஃபர்லன்னா தெரியுமில்ல? ஓகே, கட்டாயமா சுன்னத்தா? சுன்னத்து தான். முஸ்லீமோட ஐக்கியம், ஒற்றுமை, யூனிட்டி, அது என்னது, ஃபர்லா சுன்னத்தா? அது ஃபர்ல், என்ன குர்ஆன்ல சொல்கிறான். அவர் சொன்னார், ஒரு சுன்னத் நடைமுறைப்படுத்துவதற்காக ஒரு ஃபர்ல் அடித்து நொறுக்கப்படக்கூடாது. இங்கே தராவி தொழுகை என்ற சுன்னத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக முஸ்லிம்களுடைய ஐக்கியம் என்பது என்ன செய்யப்படுகிறது, உடைக்கப்படுகிறது. எனவே நாளை முதல் தராவி தொழாது, ஓடுங்க என்றார். எவ்வளோ பெரிய தத்துவத்தை அழகா இங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்று யோசித்து பாருங்கள். அன்றைய சஹாபாக்கள், எனவே இப்போ பேக் டு த பாயிண்ட், அன்றைய சஹாபாக்கள் ஒரு கோணத்தில் பார்த்தால் யாரும் நெருங்க முடியாத அளவுக்கு சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நெருங்கியிருந்தார்கள். ஹிலால் இப்னு உமையா என்ற நபித்தோழருக்கு நடந்த ஒரு நிகழ்வை சொல்லி இந்த உரையை நான் முடிக்கலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். டைம் இருக்குது, 9:15 வரை முடிக்கலாம். ஓகே, அப்போ டைம் இருக்குது, there is a 20 minutes இருக்கு. சரி, அப்போது
ஹிலால் இப்னு உமையா, நான் மாநாட்டின் உரையில் கூட தொட்டு காட்டினேன் இதை, ஒரு ஆஸ் எ பயஸ் கம்பெனி ஆஃப் ப்ராஃபட் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரொம்ப பக்திமான், ரொம்ப நல்ல மனிதர் ஹிலால் இப்னு உமையா. இந்த பேரை நீங்கள் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். அவர் வீட்டுக்கு வெளியே போயிருந்தார், வீட்டுக்குள்ளே வந்தார். உலகத்தில் எந்த மனிதரும் பார்க்கக்கூடாத காட்சியை அவர் பார்த்தார். தன்னுடைய மனைவி இன்னொரு ஆடவனோடு இருக்கக்கூடிய மிக மோசமான காட்சியை அவர் பார்த்தார். அவ்வளோதான். இந்த காட்சியை பார்க்கிற யாராக இருந்தாலும், இந்த இப்படி பார்த்துட்டோன்னா யாராக இருந்தாலும், அவர் எவ்வளோ பெரிய பயாஸ் இருந்தாலும், எவ்வளோ பக்திமான இருந்தால், இயல்பு நிலை, இந்த நேச்சர் வந்து என்ன செய்யும், அப்டோனாக மாறும், சுய கட்டுப்பாடு, கண்ட்ரோல் மீறும். அப்போ அந்த சூரத்து நிசால நான் சொன்னேன், இந்த 3 என்னது பிரச்சனைகளுக்கு அல்லாஹ் நீங்கள் சொல்லக்கூடிய தீர்ப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ அதுக்கு நீங்கள் அதிருப்தி காட்டக்கூடாது, சரண்டர் ஆகணும், இதெல்லாம் மறந்துடும். அப்படி தானே இல்லையா? நிச்சயமாக வரும். எப்படி இருக்கும், என்னத்தை கிடைச்சாலும் எடுத்து என்ன வெட்டணும்னு தோணும். ஆனால் அவர் ஒரு முஸ்லீம். இந்த டைமில் கூட அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, மனிதர்கள் யாரும் பார்க்கக்கூடாத ஒரு காட்சி நம்ம பார்த்துருக்குறோம், இதுக்கு இஸ்லாம் என்ன தீர்ப்பு சொல்லும் வேண்டி யோசித்தார். அதுதான் வந்து அவர் சுயமாக ஒன்றுக்கு ஒரு ஆக்ஷனுக்கு போகலை. இதெல்லாம் அவங்க யோசிச்சு பாருங்கள், இதெல்லாம் முடியாதுங்க, நடக்காது, நம்மளாம் யாரும் நடக்காது. அல்லாஹு தஆலா அந்த மாதிரி கேவலமான எதையும் கனவில் கூட நமக்கு அந்த மாதிரி காட்சிகள் வந்து விடக்கூடாது. அல்லாஹ் அதில் நம்ம அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். குல் ஆமீன் இன்ஷா அல்லாஹ். உடனே வீட்டை விட்டு வெளியேறினார். யார்கிட்ட போய் தீர்ப்பு கேட்கறது? மனநிலைமை எப்படி யோசிச்சு பாருங்க, இந்த அவருடைய உள்ளம் எப்படி டென்ஷன், அன்கண்ட்ரோல்டு சிச்சுவேஷன் அது. அப்போது பழைய அரபுகள் தெரியுமா, அந்த பழைய அரபுகள் எப்படி சொல்லிட்டு காட்டரபிகள்னு சொல்லி பழக்காடு அவங்களோட, அதாவது பழைய அரபிகளோட இது என்னென்னா, ஒருவருடைய தோட்டத்தில் ஒரு ஒட்டகம் மேய்ந்திருக்கிறது. ஒட்டகம் மேய்ந்த காரணத்தால் அந்த ஒட்டகத்தை கொண்டாங்க. அதுக்காக வேண்டியே மதீனாலேயே வந்து 2 கபீலா கோத்திரங்களுக்கு இடையே 40 வருடம் போர் நடந்திருக்கிறது. ஒட்டகம் அதுக்கு ஃபேமஸான ஒரு கதை வரலாறு. 40 ஒட்டக பிரச்சனைக்கு 40 வருஷம் சண்டை போட்டிருக்காங்க. யுத்தம் நடந்திருக்கு. பெரிய அரபுகள், காட்டரபுகள். ஹிலால் இப்னு உமையா இப்போது காட்டரபி கிடையாது. யார்? அவர் ஒரு முஸ்லீம். அப்போ தனது வெறுப்புக்கு தனிப்பட்ட இந்த விஷயத்தை தாண்டி தான் ஒரு கொள்கையை இப்போது நம்புகிறோம். கொள்கை, தனக்கு ஒரு இஸ்லாம் இருக்குது, தனக்கு ஒரு கொள்கை இருக்குது. எனவே இந்த பிரச்சனைக்கு, இப்போ நாம் பார்த்த பிரச்சனைக்கு அந்த கொள்கை தீர்ப்பு சொல்லும் என்று அவர் நினைத்தார். எங்கே போவார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட அங்கே வீட்டை விட்டு போனார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி போகிறார். இப்போ வந்து ரசூலோட போனாலும் நீ யோசிச்சு பாருங்கள், ரசூலா பக்கத்தில் எப்பொழுதும் 2-3 பேர் இருப்பாங்க. எப்படி ரசூலோட போய் சொல்கிறது என்று அந்த மன உளைச்சி. இப்போ நீங்கள் நினைக்கலாம், அவர் சில போது அஸ் எ ஹியூமன் பீயிங் நம்ம என்ன நினைக்கலாம் சொல்லுங்கள் பார்ப்போம், அவர் கோழையாக இருப்பார், அப்படி தான் நினைப்பீங்க, அப்படி நினைக்கலாம். அது அப்படி அல்ல, அது கோழை அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, அதாவது மல்யுத்தத்தில் ஜெயிப்பவன் அல்ல வீரன், மாறாக கோபத்தின் போது தன்னை அடக்கிக் கொள்பவன் தான் வீரன். அப்போ இங்கே ஒரு ஹிலால் இப்னு உமையா கோழை அல்ல, யார்? ஒரு மாவீரன். நபியிடம் வந்தால் கூட அதை எப்படி சொல்கிறது, எப்படி அவமானமாக இருக்கும், மனம் கூசும், கூனி குறுகி தான் சொல்ல வேண்டியது இருக்கும். தன் மனைவியை குறித்தே ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லி எப்படி. அப்போ வந்தார், தைரியமாக வந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது வந்து அத்தன்டிக்கான ஒரு நிகழ்வு தான், ஆதாரப்பூர்வமானது. அங்கே வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்து நிகழ்ச்சியை சொன்னார், பார்த்த நிகழ்ச்சியை சொன்னார். ஆனால் அங்கே அவருக்கு இது ஒரு ஷாக், ஒரு இன்சிடெண்ட்டை சொல்கிறாரு. ஆனால் அங்கே அவருக்கு இன்னொரு ஷாக் காத்திருந்தது. அதிர்ச்சி காத்திருந்தது. என்னவென்று சொன்னால், முந்தைய நாள் இரவு தான் ஒரு வசனம் இறங்கி இருக்கிறது. அந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா வந்து சூரத்துல் நூருடைய வசனம். அதாவது கற்புடைய பெண்கள் மீது யாரை, நான் டைம் இல்லைங்கிறதால தமிழ் மட்டும் சொல்கிறேன். கற்புடைய 24வது அத்தியாயத்துடைய 4வது வசனம் அது சூரத்து நூருடைய. கற்புடைய பெண்கள் மீது யாரேனும் அவதூறு சொன்னால் அதற்கு கண்ணால் கண்ட 4 சாட்சிகளை கொண்டு வர வேண்டும். குர்ஆன்ல அல்லாஹ் தெளிவாக சொல்கிறேன், பி அர்பாத்தி ஷுஹதா. இல்லை என்று சொன்னால் ஃபஜ்லிதூஹும் ஸமானீன ஜல்தா. அப்படி 4 சாட்சிகள், அவரோட சேர்த்து அவர் 1 இன்னொரு 3 பேர். இல்லை என்று சொன்னால் 80 சாட்டையடிகள் கொடுக்க வேண்டும். அவர் யாருக்கு? ஒய்ஃப் மேலே அவதூறு சொன்னவருக்கு. அப்புறம் அதோட முடிஞ்சிடாது, அதுக்கு பின்னாடி அவங்களுடைய பேச்சுக்களை நம்பாதீங்க. இந்த வசனத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு ஓதி காட்டினாங்க? ஹிலால் இப்னு உமையாவுக்கு. அவருக்கு ஷாக். இது என்னடா, ஹிலாலுக்கு இப்படி ஒரு வசனம் இறங்கி இருக்கிறது தெரியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், அல் பையின,
அவ் ஹத்துன் ஃபி லஹரிக், ஹிலால் நீங்கள் சொல்கிறத நம்புறது நம்பாதுங்கிறது வேறு விஷயம். நீங்கள் ஆதாரத்தை கொண்டு வரணும். எத்தனை ஆதாரம் கொண்டு வரணும்? 3 பேர், தன்னோட சேர்த்து 4 பேர். இல்லை என்று சொன்னால் என்ன? அடி சவுக்கடி. எத்தனை? 80. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இந்த நேரத்தில் திரும்ப முதல்ல ஒன்று அன்கண்ட்ரோல்டு சிச்சுவேஷன், கொலையே பண்ணுவோம். இந்த நேரத்தில் ஒரு சாதாரண உங்களை போன்றும் என்னை போன்றும் இருக்கிற ஒரு முஸ்லீம் என்ன செய்வார் சொல்லுங்க பார்ப்போம். இஸ்லாமாவது சில போது அஸ்தோபர்லா நவுதுபில்லா அப்படி நினைக்கக்கூடாது. இருந்தாலும் ஹியூமன் பீயிங் தானே, குவைட் நேச்சர் தானே, இதெல்லாம் நினைக்கலாம் இல்லையா? அப்போது எப்படி முடியும்? மார்க்கம் தனக்கு தேவைதானா என்று கூட நினைப்பார். மார்க்கம் தனக்கு தேவைதானா? இதில் என்னன்னா, தண்டனை மனைவிக்கல்ல, சாரி, தண்டனை யாருக்கு? எனக்கு, ஹிலால் இப்னு உமையாவுக்கு. அப்போ அவருக்கு சாட்சி, 4 சாட்சியை கொண்டு வர முடியுமா? யோசிச்சு பாருங்க. எப்படி அவர் கேட்டார் பெருமானா, யார சொல்லலாம் இதா ராஹதுனாமா இம்ரத்தி ரஜுலன் எந்தலிகு எல்தமிசுல் பையினா, தன் மனைவியோடு ஒருவர் மோசமாக நடந்து கொள்கிறார் என்ற நேரத்தில் யார 3 சாட்சியை நான் போய் கூட்டுற முடியுமா? யார சொல்லலாம்? என்ன சொல்கிறீங்க யார சொல்லலாம்? ரசூலுல்லாஹ் அப்போதும் சொன்னார், இல்லை ஹிலால், சாட்சிகளை கொண்டு வாருங்கள். இல்லை என்று சொன்னால் உங்களுடைய முதுகில் நான் 80 சாட்டையடிகள். இப்போ ஒரு என்ன செய்வார்? இப்போ என்ன செய்வார் சொல்லுங்க? என்ன செய்வார்? அங்கே நிற்பாரா? இப்போ என்ன செய்வார்? வீட்டுக்கு போக முடியுமா? ரசூலுல்லாஹ் சபையில் இருக்க முடியுமா? எங்கே போவார்? அவ்வளோதான். எப்படி இருக்கும் அவருடைய? இல்லை, நான் ஒரு அந்த அவருடைய மனோநிலைமையை, வீட்டுக்கும் போக முடியாது. ரசூலுல்லாஹ்வை சங்கடத்தோடு திரும்பி பார்த்து சொன்னார், உங்களை நான் அல்லாஹுடைய தூதர் என்று நம்புகிறேன், உங்களை சத்தியத்தூதாக அனுப்பிய அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்கிறேன். இப்போ என் மீது அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், இந்த கசையடியில், இந்த சவுக்கடியில் இருந்து, சாட்டையடியில் இருந்து அல்லாஹ் என்னை நிச்சயம் பாதுகாப்பான். நான் பார்த்தேன், என் கண்ணால் பார்த்தேன். யாரா சொல்லலான்னு சொல்கிறேன், சொல்லிட்டு போயிட்டேன். நான் பார்த்தேன். யாரா சொல்லலாம்? அதுக்காக வேண்டி 3 சாட்சியை கொண்டு வர முடியும். ஆனால் சாட்சி இல்லை, சவுக்கடி கூட எனக்கு கிடைக்காது. யாரை சொல்லலாம்? நான் சொல்லுகிறேன், சத்தியம் போட்டு சொல்லுகிறேன் சொன்னார். போயிட்டு இப்போ என்னவா இருக்கும் சிச்சுவேஷன்? அடுத்ததாக சூரத்து நூருடைய 6வது 7வது 8வது வசனம் வருகிறது. என்னவென்று சொன்னால், அல்ஹாமிசத்தன்னல் அனத்தல்லாஹி அலைஹி இன்கான மினல் காதிபீன் என்று சொல்லப்படக்கூடிய வசனம் இறங்குகிறது. என்னவென்று சொன்னால், மனைவியர் மீது அவதூறு சொல்லி 4 சாட்சிகளை கொண்டு வர முடியாவிட்டால் அவர் என்ன செய்ய வேண்டும்? 4 முறை அல்லாஹ் மீது சத்தியமிட்டு, நான் சொன்னது உண்மைதான், 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 உண்மைதான் என்று சத்தியம் செய்ய வேண்டும். 5வதாக, நான் சொன்னது பொய் என்றால் என் மீது அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கட்டும் என்று அவர் என்ன சொல்லணும். இது அல்லாஹ்வுடைய அடுத்த வசனம் இறங்கியது. ரசூலுல்லாஹ் அவரை கூப்பிட்டாங்க, வாங்க, உண்மைதான் சொல்கிறீங்களா? ஆமாம், சத்தியம் பண்ணுங்க. சத்தியம் பண்ணார். அப்புறம் 5வதாக அந்த மாதிரி சொன்னார். ஆனால் பின்னால் அந்த மனைவி மோசமாக நடந்து கொண்டது நிரூபணமானது. இவருக்கு என்ன கிடைக்கல? சரி, அது ஒரு நிகழ்வு. எப்படி இருந்தாலும், சட்டம் எவ்வாறு இருந்தாலும், சஹாபாக்கள் ரசூலுடைய அந்த ஒரு தீர்ப்புக்கு, எந்த ஹைப்பர் டென்ஷன் சிச்சுவேஷனில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு இதுக்கு கட்டுப்படுறாங்க, இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்று நினச்சிருக்கிறாங்க பாருங்கள். சப்போஸ் பாதகமாக இருந்தால் கூட நபியிடம் சென்று அதற்கு தீர்ப்பு கேட்க வேண்டும் என்று நினச்சிருக்கேன். இதுதான் எனது பாதை, இதுதான் ஒரு முஸ்லீமுடைய பாதை, இப்படித்தான் ஒரு முஸ்லீமுடைய முடிவு இருக்க வேண்டும். உலகத்திலேயே கொஞ்சம் சிரமமான கஷ்டம் என்ன தெரியுமா? விஷயம் என்ன தெரியுமா? தன்னுடைய விருப்பு வெறுப்புகளை மாற்றி வைத்து விட்டு வேறொருடைய விருப்பு வெறுப்புகளை எடுத்துக்கொள்வது தான். நான் இந்த சொல்கிறது புரியுதான்னு தெரியல உங்களுக்கு. லைக் அன்லைக், எனக்கு பிடிக்கும் சொந்தமாக, எனக்கு பிடிக்காமல் இருக்கும் சில விஷயங்கள், எனக்கு பிடிக்கும் சில விஷயங்கள், இதெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு வேறொருவர் சொல்லக்கூடிய விருப்பு வெறுப்புகளை எடுத்துக்கொள்வது. வேறொருவர் யார் சொல்கிறா? அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லக்கூடிய விருப்பு வெறுப்புகளை நீங்கள் உங்கள் சொந்த விருப்பு வெறுப்பை ஒதுக்கி வைங்க. அதனால் முஸ்லீம், நான் சரண்டர், நான் ஒரு முஸ்லீம் தானே, இல்லையா? அப்போது ரசூலுல்லாஹ்விடத்தில் நீங்கள் அப்படி வர வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் விரும்புகிறாங்க. ஆமாம், நீங்கள் பாருங்களேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனிப்பட்ட விவகாரங்களில் பெருமானாருக்கு யாரேனும் பாதிப்பு செய்திருந்தால் பெருமானார் கோவப்பட மாட்டாங்க. ஆனால் மார்க்க விவகாரங்களில் பெருமானாருக்கு முன்னால் யாரேனும் பெருமானாருடைய உத்தரவுக்கு மீறினால் ரசூலுல்லாஹ் கோவப்பட்டிருக்காங்க. யாருக்காவது உங்களுக்கு அதுக்கான எக்ஸாம்பிள் தெரியுதா? தனக்காக கோவப்பட மாட்டாங்க. புரியுது நான் சொல்ல வருது? தனக்காக ரசூலுல்லாஹ் பெர்சனல் மேட்டராக இருந்தால் ரசூலுல்லாஹ் என்ன செய்ய மாட்டாங்க? கோபப்படும். மார்க்க விவகாரங்களில் யாரேனும் ஒருவர் மோசமாக முரணாக நடந்தால் கோபப்படுவாங்க. ஏன்? அவங்க ரசூலுல்லாஹ், இன்னொரு விஷயம் தெரியுமா? ரசூலுல்லாஹ்வை ரசூலுல்லாஹ் என்று நம்பணுமா வேண்டாம்? ஸோ கன்ஃபியூஸ் ஆகுதோ?
ரசூல்லா தன்னை ரசூல்லான்னு நம்பணுமா வேண்டாமா? நம்பணும். ஆமாம், நம்பாமல் இருக்க முடியாது. எனவே அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலை அவர்களும் என்ன செய்ய வேணும்? பின்பற்ற வேண்டும். அப்போ மக்களுக்கும் சொல்ல வேண்டும். உதாரணமாக இது இது ஒரு மமதையாக ஒரு ஹெட்வெயிட்டுக்காகவோ அல்ல. உங்களுக்கு எல்லாம் தெரிந்தது தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபையில் இருக்கிறாங்க. ஒரு இளைஞர் மட்டும் என்ன செய்கிறார்? லெஃப்ட் ஹேண்டில் என்ன செய்கிறார்? சாப்பிடுகிறார். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? குல் பி யமீனிக், வலது கையால் சாப்பிடு என்று. அவர் லாஸ்ட் என்னால் முடியாது அப்படி சொன்னார். என்னால் முடியாது. இப்போ என்ன? இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வழிகாட்டுதலுக்கு என்ன செய்கிறார்? அவர் மாறாக நடக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அது உமக்கு முடியாமலே போகட்டும். ஏன் அப்படி சொன்னாங்க? ஏன்னா டைரக்டாகவே அவர் என்ன செய்கிறார்? அப்போஸ் பண்ணுறார் ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலுக்கு. நீங்கள் முந்தா நாள் போயிருந்த போது கூட நான் புர்கா போட்டுட்டு ஹோட்டலில் பார்த்தேன், லெஃப்ட் ஹேண்டில் அப்படியே சாப்பிட்றாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எவ்வளோ வழிகாட்டுதல் நீங்கள் இது ஏன் ஒரு பப்ளிக்கில் நீங்கள் குறைந்தபட்சம் எப்படியும் சாப்பிட்றீங்க. ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்டுங்கிறது எதுக்கானது? ரைட் ஹேண்டுங்கிறது எதுக்கான? லெஃப்ட் ஹேண்டுங்கிறது பாத்ரூம் அந்த மாதிரி விஷயங்களுக்காக நல்லா தந்திருக்கான். இதில் சாப்பிட முடியுமே. சாப்பிட முடியாமல் இருந்தால் உங்களுக்கு பரவாயில்லை. ஹோட்டலில் பார்க்குறோம் பரதா போட்டு நிறைய அதை மாற்றிக்கணும். மாற்றலாமே. நாம் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணுங்க. கொஞ்சம் லெஃப்ட் ஹேண்டில் டீ குடிக்கிறாங்க, சும்மா தான் இருக்குதுங்க கை, வலது கை, அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கணும். கொஞ்சம் இன்ஷா அல்லாஹ் மாற்றிக்கலாம். நம்ம நீங்கள் செய்கிறீங்க நான் சொல்ல சோர்லால் பண்ணலாம்ல. எழுதுறது நீங்கள் அதை பற்றி சொல்லலையே. நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க. ஆமாம், அது வேறு விஷயம். சாப்பிட்றதுக்கு ஓகே. இறங்கிச்சு அப்படிதான் இருக்கு. தஃபீமுல் குர்ஆன்ல அப்படி இருக்கு. அது பின்னாடி நம்ம இந்த மேட்ரு இங்கே இல்லைல்ல. பெண் அதை பார்க்கல. பெண்ணும் கூட்டு நமக்கு ஹிலால் இப்னு உமையாவோட அந்த பாயிண்ட் தான் விவா பாயிண்ட் தான் நம்ம எடுத்துருக்கிறோம். இந்த பெண்ணை குறித்த medical பெண்ணும் கூட்டு இல்லை நீங்கள் அப்படி கிடையாது. இது அப்படி கிடையாது. நான் இந்த அவர் சம்பந்தமான ரிலேட்டிவான நிகழ்வுங்கிறதுனால அவர் சம்பந்தமாக பேசுகிறேன். எந்த ஒரு நிகழ்வையும் நம்ம முழுசாக சொல்கிறது கிடையாது. நம்முடைய தேவைக்கு என்ன வியூ தேவையோ அதை மட்டும் தான் நம்ம பார்ப்போம். இல்லை நீங்கள் இல்லை அவர் செஞ்சுருக்கிறாங்க. அது சூரத்து நிசா படித்தா தெரியும். சூரத்து நிசாவுடைய அந்த சூர நிசா படிங்க. சூரத்து நூர், ஆமாம், சூரத்து நிசான்னு சொல்லுங்கள். சூரத்து நூர், அதுலேயும் இஃப் யூ கெட் த சான்ஸ் டு ரீட் த தஃபீமுல் குர்ஆன், இங்கிலீஷில் இருக்குது. தஃபீமுல் குர்ஆன் சூரத்து நூரில் படிங்க. தஃபீமுல் குர்ஆன் ஃபென்டாஸ்டிக் தஃப்சீர், ஃபென்டாஸ்டிக், ஒன் ஆஃப் த பெஸ்ட் தஃப்சீர் நான் சொல்லுவேன், அடித்து சொல்லுவேன். சூரத்து நூர் எனக்கு ரொம்ப பெரிய மாற்றத்தை எனக்கே கொடுத்துருக்கு. சரி, ஏதோ சொல்லிட்டு வந்தோம். ரைட் ஹேண்டில் சாப்பிடுறது. அது சம்பந்தம். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சலமத் இப்னு அக்வா முஸ்லீமில் இந்த ஹதீஸ் நபிமொழி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் கூறுகிறார், அன்றைய தினத்திலிருந்து ரசூல்லா சொன்ன உனக்கு அது முடியாமலே போகட்டும் என்று சொன்ன அன்றைய தினத்திலிருந்து அவரது வலது கையை வாய்க்கருகே கொண்டு போக முடியாமல் போயிடுச்சு. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? அதுக்கு காரணம் தெரியுமா? சாபமும் அந்த மாதிரி கிடையாது. மா மனாஹு இல்லல் கிபர், தலைக்கணம் தான் அவரை தடுக்கிறது. தலைக்கணம். ரசூலுல்லாஹ் இவர் என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது என்ற தலைக்கணம் தான். ஸோ என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா அல்லாஹுடைய தூதருடைய வழிகாட்டுதல்களை நீங்கள் ஏற்க முடியாது என்று சொல்ல முடியாது. நீங்கள் அறியாமையால் தெரியாமையால் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா அது வேறு விஷயம். ஆனால் தெரிந்த பின்பும் ரசூலுல்லாஹ் 1400 வருடங்களுக்கு முன்னாடி சொன்னார், நம்ம ஏன் அதை ஃபாலோ பண்ண என்று இருக்கக்கூடாது. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நம்முடைய வழிகாட்டுதல் இதுதான் எனது பாதை என்று சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட ரோல் மாடலாக நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா மனிதர்களிலேயே மிக உன்னதமான அந்தஸ்து மிக்கவர் ஒன்று. இரண்டாவது, நான் நேசிக்கிற முதன்மை மனிதர் அவர்கள். 2, மூணாவது, வாழ்வில் அனைத்து விவகாரங்களிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பின்பற்ற வேண்டும். இப்போ நான் ஒரு கேள்வியோடு இந்த செஷனை முடிக்கலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். இப்போ நாம் இப்போ சொன்ன இந்த விஷயத்துக்கு நீங்கள் கட்டுப்படுறீங்களா இல்லையா என்பது வேறு விஷயம். ஆனால் இதை ஏற்றுக்கொள்கிறீங்களா என்று கேள்வி நான் முன்வைக்கிறேன் சபையில்.
உங்ககிட்ட தான் கேட்குறேன். நீ கட்டுப்படுறீங்க உண்டு, அது ரெண்டாவது செகண்ட் திங். ஏற்றுக்கிறீங்களா? நான் சபை நாகரிகம் கருதி அல்ல, சபை நாகரிகம் கருதி சொல்வதற்கு இல்லை. இந்த ஏற்றுக்கொள்ளாமல் எத்தனை முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் யோசித்து பாருங்கள். இது ஏற்றுக்கொள்ளாமல் கூட என்ன பிரதர் அப்படி இருக்கிறாங்கல்ல. அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? இயன்றவரை நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள். முடியாமல் போகலாம், காலம் இருக்கிறது, சூழல் இருக்கிறது, சந்தர்ப்பம் இருக்கிறது, அது வேறு விஷயம். ஆனால் நீங்கள் மனசளவில் கூட ஏற்றுக்காமல் இருக்கிறாங்களே, மேக்சிமம் லெவலில் நீங்கள் என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் நீங்கள் என்ன செய்யணும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாக்களை வழிகாட்டுதலை. சுன்னானா நீங்கள் மிஸ்வாக்கு செய்கிறதும் தொப்பி போடுறதையும் குறித்து நான் பேசவில்லை, தயவு செய்து அப்படி நினைத்து விடாதீர்கள். வாழ்வில் வழிகாட்டுதலை சூரத்து நிசால் சொல்லப்பட்ட அந்த குர்ஆன் அடிப்படையில். இதில் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் ஏற்றுக்கிறீங்க, அதாவது நீங்கள் கட்டுப்படலைங்கிறத விட ஏற்றுக்கிறீங்களா? ஏற்றுக்காமல் எத்தனை முஸ்லீம்கள் இருக்கிறார்கள்? முஸ்லீம்கள் தங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் கூட பரவாயில்லை, ரசூலுல்லாவை பரவாயில்லைன்னா நான் ஓகே சொல்லலை, ரசூலுல்லாவை உங்களுடைய முன்மாதிரியாக ஏற்றுக்கொள்ளாவிட்டால் கூட பரவாயில்லை என்று சொல்லலாம். ஆனால் முஸ்லீம்கள் என்று சொல்பவர்கள் எத்தனை நான் முஸ்லீம்களை தங்களுடைய ரோல் மாடலாக எடுத்துக்கொள்கிறார்கள். அது இன்னும் பெரிய ஆபத்து இல்லையா? நான் சொல்கிறது உங்களுக்கு தமிழ் ஓகேயா? அது ஒரு தன்னை விட 21 வயது குறைந்த ஒருவருடைய காலில் போய்ந்தால் ஒழுறாரு. டேய், கொஞ்சமாவது யோசிக்க மாட்டீங்களாடா? அந்த வணக்கம் என்று சொல்லக்கூடிய அந்த இதில் போய் அதுக்கு பல காரணங்களை அவங்க ரஜினிகாந்த், ஆமாம், இன்றைக்கி அவங்களாம் ரோல் மாடல். உடல் மண்ணுக்கு உயிர் ரஜினிக்கா? அடே என்னடா இது? முஸ்லீம், ஆமாம், உடல் ரசூலுல்லாஹ்வுக்கு எதிரான முன்மாதிரிகளை ஃபாலோ செய்கிறோமே, அப்போ அதை நாம் யோசித்து பார்க்க வேண்டாமா? சொல்லுங்க. எடுத்துத்தானே தீரணும். அதை தான் நான் சொல்ல வர்றேன். நீங்கள் ஏதேனும் ஒரு விஷயத்தில் அதை தான் நான் சொல்ல, அல்லாஹ்வை நீங்கள் கடவுளாக எடுத்துக்கொள்ளாவிட்டால் கண்டிப்பாக நீங்கள் யாரை கடவுளாக எடுத்துப்பீங்க? மனோச்சியே. மனுஷன் இங்கே உலகத்தில் எவனும் அந்த மாதிரி யாருமே இல்லாமல் இருக்க மாட்டாங்க. யாரேனும் ஒருவரை அவன் கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுவான், ஆனால் கடவுள் மனசாட்சி கடவுள் ஒன்று. அதே மாதிரி தான் ரசூலுல்லாவை நீங்கள் ரோல் மாடலாக எடுக்காட்டி வேறு யாரேனும் ஒருவரை நீங்கள் ரோல் மாடலாக எடுத்து தான் இருப்பீங்க. மாஷா அல்லாஹ், உண்மைதான். ஒரு சஹாபாக்கள் ஓதக்கூடிய ஓதலில் கூட சின்ன பிரச்சனை வந்தால் கூட சஹாபாக்கள் தாங்கி, ரசூலுல்லாஹ் ஓதின ஓதலுக்கும் வேறொரு அந்த காலத்திலே ஓதின ஓதலுக்கும் மாற்றமாக இருந்துச்சுன்னா கூட சஹாபாக்கள் கோவம் வந்துருமா? என்ன இப்படி ஓதுற, எங்கே இது கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாதவற்றை கூட மார்க்கம் என்று சொல்லி இன்று நமக்கு ரசூலுல்லாஹ்வுடைய கழுத்தில் துண்டை போட்டு முறுக்கி இருக்கிறாங்க. கேள்விப்பட்டீங்களா? இதுக்கு கடனுக்காக கொடுத்த கடனை அந்த டைமில். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யலை? கோவப்படலை. ஏன் கோவப்படலை சொல்லுங்க பாப்பா? இட்ஸ் எ பெர்சனல் மேட்டர். அப்படின்னா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற தனி மனிதருடைய ப்ராப்ளம். அப்போ ஒரு கடன் வாங்கியவர், கடன் கொடுத்தவருக்கு ரைட்ஸ் இருக்குது கேட்குறதுக்கு. துண்டை போட்டு நஜ்ரான் தேசத்துடைய துண்டை போட்டு முறுக்கினார்கள், முட்டுக்காலில் விழுந்தார்கள், மூச்சு விட முடியாமல் அவர்கள் திகைத்தார். அதெல்லாம் வரலாறு இருக்கு. அப்போமெல்லாம் ரசூலுல்லாஹ் கோபம் வரல. ஆனால் நான் இப்போ சொன்னேனே வலது கையில் ஏன் கோபம் வந்துச்சு ரசூலுல்லாஹ்க்கு? ஏன் சொல்லுங்க பாப்பா? இட்ஸ் நாட் எ பெர்சனல் மேட்டர், இது ஷரியா. இன்னைக்கு ரசூலுல்லாஹ் இருந்தால் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆண்டவனே. அப்போது என்ன அப்படின்னா, ஒரு செயல் வணக்கமாக மாறுவதற்கு நான் என்னுடைய முதல் உரையில் சொன்னேன், 2 கண்டிஷன்ஸ் இருக்குது. ஒன்று, அல்லாஹுடைய உத்தரவு இருக்க வேண்டும். 2வது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்திருக்காங்க ப்ரூஃப், அதை செய்து காட்டியிருக்க வேண்டும். எனவே இங்கே அருமை சகோதரர்களே, நான் சொல்ல வருவது, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுவே எனது பாதை என்ற இந்த பாதையில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம ரோல் மாடலாக மாற வேண்டும் என்றால் பெருமானாருக்கு உயரிய அந்தஸ்து இருக்க வேண்டும். ஒன்று, பெருமானாரை நான் நேசிக்கிற மிக உன்னதமான மனிதராக டாப் லெவலில் இருக்கணும். 2, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அனைத்து செயல் திட்டங்களுக்கும் அனைத்து வழிகாட்டுதலுக்கும் நான் கட்டுப்பட வேண்டும். 3, இதுதான் லக்கது கான, இதைத்தான் அல்லாஹ் சொல்ல, லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனத்துல் லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர். உண்மையிலே நீங்கள் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்புகிறீர்கள் என்று சொன்னால்
அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அந்த முன்மாதிரியை பின்பற்றி மிகச்சிறந்த முஸ்லீம்களாக நீங்களும் நானும் நம்முடைய தலைமுறையும் வாழ வேண்டும் இன்ஷா அல்லாஹ். எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷானு தஆலா இயன்றவரை அவர்களுடைய வழிகாட்டுதலை பின்பற்றி நடக்கக்கூடிய மக்களாக உங்களையும் என்னையும் ஆக்கி அவர்களை வேண்டும். அதன் மூலம் சொர்க்கத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் இருக்கின்ற பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைஹி. சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்கல்லாஹு.